கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாட்சி காவியம் பகுதி 1. ஐயா பெரியவங்களே ஊர்க்காரங்களே, அதாகப்பட்டது நம்ம சடையத்தேவர் மகன் கட்டையனுக்கும் பெரிய முக்கியமாக கருவாட்சிக்கும் ஒரு விவகாரம் இருப்பதனால் நாளைக்கு 8 பட்டரையும் அரச மரத்தடியில் ஒன்று போல வந்து கூடணும்னு நாட்டாம சாட்ட சொல்லியிருக்காக. கிணிமிட்டுற சத்தத்தோட சாட்டிக்கிட்டே போகிறான் தலையாரி. புத்துக்குள்ளே இருக்கிற பாம்புக பொசுக்குன்னு தலையை தூக்கி பார்க்குற மாதிரி ஊரே அண்ணாந்து பார்க்குது. இது என்னாங்கடி கூத்து? கல்யாணமாகி வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாயிறு 10, திங்க 11 நாளைக்குள்ளையா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே புத்தி எழிஞ்சு போகும்? இது பொருந்தாத சம்மதமப்பா. கட்டையன் கருவாச்சியை கொண்டு கரை சேர்க்கவா போகிறான்? ஒரே குடத்துக்குள்ளே தவளையும் பாம்பும் தண்ணி குடிக்க முடியுமா? அப்போவே என் புத்திக்குள்ளே கவுளி கத்துச்சு. சடையத்தேவன் குடும்பத்துக்கும் பெரிய மூக்கி குடும்பத்துக்கும் 40 வருஷ பகையாச்சே. நல்லது கெட்டதுக்கே வாரதில்லையே, தண்ணி மணி புழங்குறதில்லையே. கட்டையன் கருவாச்சி கல்யாணத்துக்கு பிறகாவது 2 குடும்பமும் கை நினைக்கட்டுமேனு தான் சாதி சனமெல்லாம் நினச்சிச்சு. சாமி என்ன நினைக்குதுன்னு தெரியலையே. தண்ணி கிணத்துல, அரச மரத்தடியில், ஊர் மந்தையில், உழவு காட்டில் இதே பேச்சாவே இருக்கு. சொக்கத்தேவம்பட்டின்னு அந்த ஊருக்கு பேர். அந்த ஊர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்திய சர்க்காருக்கு ஒரு கவலையும் இல்லை. கரையான்களாக கூடி புத்து கட்டிக்கிட்ட மாதிரி சனங்களாக கூடி ஆளுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க. கார வீடு, கூரை வீடு, ஓட்டு வீடு, தகர வீடு, குச்சி வீடு, குடிசை வீடுன்னு எண்ணி 120 வீடுக. அதில் தேவமாறு வீடு 90, 10 12 நாயக்கமாறு வீடு, கவுண்டரு, ஆசாரி, வளவிக்கார செட்டியார் வீடுக வகைக்கு ஒவ்வொன்று. செலவக்கார குடும்பம் 1, சவரக்கார குடும்பம் 1. இந்த 2 குடும்பம் இல்லாட்டி அந்த ஊரில் ரொம்ப மூஞ்சிக கல்யாணம் கண்டிருக்காது. பார்த்துக்கங்க. ஒரு கோடாங்கி வீடு, ஒரு பூசாரி வீடு, இப்படி இன்னும் சில குடும்பங்க உதிரியா எண்ணிக்கையில் ஒரு 500க்குள்ளே அடங்கும் ஆணும் பொண்ணும். ஆடு மாடுக, நாய்க, கோழிக, பன்னிகளோட அப்பப்போ கரட்டிலேருந்து இறங்கி வந்து கிடையாட்டம் குட்டியவோ கோழி குஞ்சுவோ துண்டா தூக்கிட்டு ஓடி போகிற நரிகளையும் சேர்த்தா அந்த ஊருக்கு உரியதுன்னு 300-350 தேரும் சீவராசிக. அரச மரம் 1, புளிய மரம் 6, பூவரசு 4, புங்க மரம் 2, வேரில் தேனா ஊற்றினாலும் இதுக்கு மேலே வளர என்னால் ஆகாதுன்னு 5 அடியிலேயே நின்று போன குட்டி மரத்தை சேர்த்து வேப்ப மரம் 9. இதுக்கு எல்லாம் அந்த ஊர் தலை விரிச்சங்க. கல்லை புழிஞ்சு கஞ்சி குடிக்கிற மக்க, மான மரியாதைக்கு பயந்து பொழைக்கிற சனங்க. விவசாயம்தான், வெள்ளாமை தான், கூலி வேலை தான். பல பேருக்கு ஒரே சொத்து உடம்பு தான். கிணத்தை வெட்டி தண்ணி உண்டாக்கி விவசாயம் பார்க்குற 5-6 பிறந்தர கணங்களை தவிர மற்றபடி எல்லாம் மலையை கும்பிட்ற மனுஷங்க. ஊரை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை உண்டான மிச்சத்தில் பிறந்த 5-6 கரடுகளை சுற்றி வறண்டு போன வங்காடுக. எல்லா ஊர்லேயும் பேஞ்சு முடிச்சு இதுக்கு மேலே பேய இடமில்லைன்னு தெரிஞ்சா கடைசியாக அந்த ஊருக்கு மேலே வந்து கை கழுவிட்டு போகும் மேகம். எச்சா மிச்ச மழை தண்ணி பேஞ்சா சோளம், கம்பு, சாமை, குருதவள்ளி விளையும். மழை பத்தாத காலத்தில் கல்லுப்பயிரோ, காணப்பயிரோ, தட்டாம்பயிரோ, மொச்சையோ விதைக்க வேண்டியதான். விளைஞ்சா வீட்டுக்கு, விளையாட்டி சாமிக்கு. கூடிருச்சு பஞ்சாயத்து. ஏன்பா கட்டையா, கல்யாண மாப்பிள்ள கை கட்டி நிற்கிறியே, என்ன விவகாரம்? நெஞ்சில் பூசின சந்தன வாசனை நின்ன இடத்துல நிற்கிது. உன் கல்யாண வீட்டில் கை நினச்ச ஈரங்காயில் எங்கள் கையில், அதுக்குள்ளே என்ன ஊரை கூட்டி ஒப்பிக்க வந்திருக்கவன்? எனக்கும் என் பொண்டாட்டி கருவாச்சிக்கும் காளை மாட்டுக்கு தொக்க விழுந்த தொண்டை கட்டின மாதிரி கரகரன்னு ஒரு குரலில் கட்டைய ஆரம்பித்ததும் நிறுத்துன்னு சாடை பண்ணி கையமத்தினாரு ஊர் பெருசு உருமா பெருமா தேவர். கட்டையா, 5.25 ரூபா முறி வச்சுட்டு எதா இருந்தாலும் பேசப்பா. அப்பனை ஒரு பார்வை பார்த்தான் கட்டையன். கல் மேலே குத்த வச்சு கை கம்ப நாடிக்கு அண்டம் கொடுத்து தொங்கு மீசையும் பார்வையும் பூமி பார்க்க உட்கார்ந்திருந்த சடையத்தேவர் சட்டையை தூக்கி இடுப்பை தடவி வேட்டியிலிருந்த முடிச்ச ஒரு இழுத்து இருக்கிற சில்லறையில் காலரை ஒன்றுன்னு ஒவ்வொன்றா பிறக்கி எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவை அண்ணி இந்தாடா மகனேன்னு நீட்டினார். அப்பன் கையில் இருந்த காசை வெடுக்கணும் பிடுங்கி இடுப்பில் கட்டின துண்டை சும்மாடு மாதிரி சுருட்டி அதையும் 5.25 ரூபாயையும் பஞ்சாயத்தார் முன்னுக்கு முறிச்சு வச்சு வேல்கம்பு 1 மடங்காமல் கீழே விழுந்து மடங்காமல் எந்திரிக்கிற மாதிரி நெட்டு குத்தான் காலுக்கு விழுந்து அப்படியே எந்திரிச்சான் கட்டையன். வாய்க்குள்ளே கிடந்த மீசையை புறங்கையில் ஒதுக்கிக்கிட்டே சொன்னார் நாட்டாம். இப்போ ஒப்பி, எனக்கும் என் பொண்டாட்டி கருவாச்சிக்கும் ஒத்து போகலை, அத்து விட்டுருங்க.
சலசலன்னு சலம்பலா இருந்த பஞ்சாயத்துல அறவும் அடங்கி போச்சு. காத்துக்கும் அரச மர இலைகளுக்கும் நடக்கிற கைகலப்பு தவிர வேறொன்னும் சத்தமில்லை. நாட்டாம காவக்காரன் தலையாரியோட பெருசுகளும் உட்கார்ந்துருக்குதுங்க. அரச மரத்து பிள்ளையார் கோயில் கழுத்துட்டல. காடு கரைக்கும் வெளியூருக்கும் போன ஆளுகளை தவிர ஊரே கூடி உக்காந்துருக்கு தரையில, துண்டு துணி விரிச்சும் விரிக்காமலும். கல்யாணமாக்கி 10 நாள்ல அத்தை விட்டுற அளவுக்கு என்னப்பா குத்தம் பண்ணா கருவாச்சி? அதையும் இதையும் கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. சிலதை சொல்லலாம், சிலதை சொல்ல முடியாது. அவன் சத்தம்தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தணிஞ்சிருக்கே தவிர உள்ளே இருக்கிற மப்பு குறையல. அவன் சொல்லுக்கு கீழே உண்மை இருக்குதான்னு அவனையே உத்து உத்து பார்க்குறாரு நாட்டாமக்காரர். பிறவியிலேயே ஒரு தப்பான பிறவி கட்டையன்னு பேசுவாங்க ஊருக்குள்ள. அவன் மூஞ்சுக்குள்ளேயே ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று சண்டை பிடிக்கும். பல நெத்தி பாறை மாதிரி. அந்த பாறைக்கு கீழே ஒடுங்கி நிற்கிற நரி மாதிரி இடுங்கி நிற்கிற கண்ணு, சின்ன மூக்கு, துவாரம் ரெண்டும் பெருசு. முருங்கை மரத்தில் அடைப்பிடிச்சு நிற்கிற கம்பளி பூச்சிக மாதிரி மீசை, அரமனை பூட்டெடுத்து அஞ்சரை பெட்டிக்கு பூட்டின மாதிரி சின்ன வாய்க்கு பெரிய உதறு, பெருங்கொண்ட மண்டை. அதில் பூரான்க குடும்பத்தோடு உள்ளே புகுந்து சுருண்டுக்கிட்டு வெளியேறவே மாட்டோம்னு விவகாரம் பண்ணுற மாதிரி சுருட்ட முடி. ரொம்ப உசரமில்ல கட்டையன். அதுக்காக அவன் குட்டையனும் இல்லை. கருதேக்கம் கட்டைய இழைச்சி பண்ண மாதிரி நெஞ்சு கூடு. என்ன அப்பி அப்பி கருங்கல் சிலைக்கு கடைசியாக ஒரு நிறம் வரும் பாருங்க, அந்த கெட்டி கருப்பு கட்டையன் கருப்பு. காதுக்கு கீழே இடது கழுத்தில் ஓனா ஒன்று தலைகீழ தொங்குற மாதிரி ஒரு தழும்பு. 16-17 வயசில் திருட்டு ஆட பங்கு பிரித்த தகராறில் குத்துப்பட்டது. அவன் வேட்டியை மடித்து கட்டினா தான் விசேஷம். நடந்து போகிற தூணுக காலுக ரெண்டும் அதில் கட்டுவரியம் குட்டியை சுருண்டு கிடக்கிற மாதிரி முடிச்சா முண்டு கட்டி கிடக்கும் நரம்புக. அவன் நடந்து போனால் அதை ஊரே வேடிக்கை பார்க்கும். நண்டா சுண்டான் கண்டா பயந்து ஓடி ஒளிஞ்சு போகுங்க. அந்த ஊர்லேயே பொதுவாக யாரும் சிரிக்கிறதில்ல. அதுலேயும் கட்டையன் சிரித்து யாரும் பார்த்ததில்ல. அவன் எப்போவாச்சும் சிரிச்சிருந்தாலும் அந்த சிரிப்பை வாங்கி வெளியே அனுப்ப வேணுங்கிற வசதி இல்லை மூஞ்சியில். பஞ்சாயத்தை கூட்ட சொன்னவன் நீ, விவகாரம் ஒப்பிக்க வேண்டியவன் நீ. தீர விசாரிக்காம எப்படி திருப்பு சொல்கிறது? பிரச்சனை என்னான்னு பேசப்பா சபையில். ஐயா, போனா போகுது, பரம்பரை பகை தீரட்டுமேனு தான் கருவாச்சியை கல்யாணம் பண்ணேன். வாழ வந்த பிறகுதான் அவள் வகிசி தெரியுது. அவள் கஞ்சி காய்ச்சறா இல்லை, செவைக்கு அடுப்பெரிக்க தெரியல. கடலெண்ணெய் ஊற்றி தாளிக்க சொன்னால் வேப்பெண்ணெய் ஊற்றி விளாவுறா. விடிஞ்சு எந்திரிக்கிறாள்ல. மேலு வலிக்குதுன்னு பொந்துக்குள்ளே போன நண்டு மாதிரி பொத்தி படுத்துக்கிறான். எத்தனை நாளைக்கு பொம்பளை இல்லாத வீட்டில் அப்பனும் மகனுமா வாச தலைக்கிறது? இவளை எப்படி வச்சு பொழைச்சி வாழ்கிறது? தீர்த்து விட்டுருங்க. ஏ கட்டையா, ஆம்பளை பேசுகிற பேச்சா இதெல்லாம்? புதுசாக வந்த பொம்பளை இப்படி எப்படி இருக்கத்தானப்ப செய்வான்? அப்பா ஆசைப்பட்டு பண்ண சம்பந்தம்டா, கிருத்தியம் பண்ணி கெடுத்துறாத. காவக்கார சக்கன்னு கோளார சொன்னார். ஆசைப்பட்டு கொண்டாந்த எங்கள் அப்பனுக்கு இவ என்ன பண்ணா தெரியுமா? வெந்த கறியெல்லாம் அகப்பையில் மோந்து அவளா தின்னுபிட்டு பல்லு போன ஆளுக்கு இந்தா கிழவான எலும்பள்ளி போட்டிருக்காப்பா. உண்டா இல்லையான்னு கிழவனையே கேளுங்க. கைத்தடியில் ஊனி இருந்த நாடியை எடுக்காமலே இங்கிட்டு அங்கிட்டுமா தலையாட்டி ஆமான்னாரு சடையத்தேவர். ஏன்பா சடையத்தேவா, இதுக்கு மேலே கறிந்துட்டு நீ கல்யாணமாக முடிக்க போகிற? சின்ன சிறுசுகளை சேர்த்து வைக்கிறத விட்டுப்பிட்டு அவங்கூடையே சேர்ந்து நீயும் அருவா திட்டினா எப்படி? ஒருமா பெருமா தேவர் உண்மையிலேயே ஒரு நீதிமான். சடையத்தேவரை கண்டிக்கிற வயசும் யோக்கியதையும் இருக்குது அவருக்கு. சம்மந்தம் பண்ணிட நானே சொல்கிறேன், இது சரியாக வராது, முறிச்சு விட்டுருங்க. ஏற்கனவே தொங்கி போன மீசையை கீழ்முகமாக தடவிக்கிட்டே சத்தமாக சொன்னார் சடையத்தேவர். பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கம் அரச மரத்து அடிமரத்தை ஒட்டி பொம்பளைங்க 2 பேர் 3 பேர் குசு குசுன்னு பேசுகிற சத்தமும் ஒரு பொம்பளை விசும்புறதும் விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. யாத்தா பெரிய முக்கி, சடையத்தேவன் சம்பந்தக்காரி, இப்படி வாமா, 5.25 ரூபா முறிய கட்டி உன் கதையை நீ ஒப்பி உன் பங்குக்கு. கருவாச்சியை கேட்காம அவள் ஆத்தால கேட்டா எப்படி? நியாயமான ஒரு கேள்வியை போட்டாரு கடப்பார கவுண்டர். ஆத்தாக்கரையை கேட்டுட்டு அப்புறம் கேட்போம் மகளை. முந்தானையை எடுத்து சர்ரு புருன்னு மூக்க சிந்தி அதை உருட்டி அதிலேயே கண்ணையும் தொடச்சிக்கிட்டு ஓரஞ்சாரம் சரிஞ்சு சிந்த இழுத்து இறுக்கி முந்தானையை இடுப்பில் சொருகி ஆம்பளையெல்லாம் வீடாக போனதுனால அண்ணன் மகனை முறி வச்சு காலுக்கு விழுக வச்சு கண்ணெல்லாம் குளங்கொட்ட பேச்சு வராமல் நின்னா பெரிய முக்கி. முத்தி வெடிச்சு போன முக்கா கிளவி, களை எடுக்க குனிஞ்சு கூண் விழுந்தவ. தலைக்கு எண்ணெய் தடவாமல் பக்குவம் பார்க்காம
சிக்கு விழுந்து சிரித்து சிரித்து பாதி மண்டை கழிஞ்சு போனவ. என் பிள்ளை பச்சை மண்ணுங்க. நான் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த கருத்த கிளி. சூதுவாதி என்னான்னு கூட தெரியாத விவரமில்லாத வெள்ளண்ணி சிரிக்கி. 40 வருஷ பகை அழியட்டுமேனு தான் கருவாச்சியை கட்டி கொடுத்தேன். தட்டில் வெத்தலை பாக்கு வச்சு தகப்பன மகனமா வந்தன்னைக்கு தட்ட முடியல. பொழைச்சிக்கடி ஆத்தானை அனுப்பி வச்சா இன்னைக்கு புத்தி மாறி வந்திருக்கு என் பொண்ணு. ஆனா ஒன்று, அத்துக்கிட்டு போய் இன்னொரு பொழப்பு பொழைக்க எங்கள் திரேகத்திலையும் நெஞ்சுக்குள்ளையும் சக்தி இல்லை சாமி. கையெடுத்து கும்புறேன், என் பொண்ணை தீர்த்து விட்டுறாதீங்க, சேர்த்து வைங்க. இந்த கெட்ட சாதி பயலை கெஞ்சி கஞ்சி குடிக்காட்டி என்ன, அவன் போக்கிலேயே அத்து விட்டுட்டு போடி. ஆம்பளைக்கு மூஞ்சியில் மீசன்னா பொம்பளைக்கு முழங்காலில் மீச. பெரிய மூக்கி கும்பிட்டு அழுகிறத காண பொறுக்காத வைத்தியச்சி கருவாச்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டே கத்துறா. ஏ கிளவி, வாயை புத்திட்டு உட்காரு, இல்லாட்டி உன்னைய 5-6 மடித்து அடுப்பில் வச்சு எரிச்சு போடுவான். கட்டையன் கையாளுக, பண்ணியான் பேரன், சலம்பல் பாண்டி, உழைக்கேன் 3 பேரும் எந்திரிச்சு கத்த. முதலக்கம்பட்டியிலேருந்து வந்திருந்த பெரிய மூக்கி அண்ணன் மகனுங்க 4 பேரும் தவ்வி எந்திரிச்சாக இடுப்பில் சூரிய கத்தியை தடவிக்கிட்டு. ஏழை விருதா பயலுகளா, அது ஆம்பளை இல்லாத வீடாக இருக்கலாம், ஆனால் இது ஆம்பளை இல்லாத ஊர் இல்லடா, உட்காருங்க. காவக்காரன் சக்கனை ஒரு அமட்டவும் முணங்கிக்கிட்டே உட்கார்ந்தாக 2 தரப்பும். ஏன்பா, கட்டையின் விவகாரத்தை அவன் சொல்லிட்டான், அதுக்கு கருவாச்சி என்ன மறுவார்த்தை சொல்கிறான்னு கேட்கணுமா இல்லையா? குக்குனோவு வந்த கோழி மாதிரி பம்மிக்கிட்டே இருந்தா எப்படி? வர சொல்லுங்கப்பா. வைத்தியச்சியும் சோட்டுக்காரி பவளமும் கைத்தாங்களா கூட்டியார ஒரு முளைப்பாரி நடந்து வர்றது மாதிரி வாராயா கருவாச்சி. உன் பொழப்பாதாகி இப்படி போச்சுன்னு ஊரே உச்சி கொட்டி பார்க்குது அவளை. கருவாச்சி ஒன்றும் ஓங்கு சாங்கான உயரம் இல்லை, குட்டச்சி தான். ஆனால் 8 எல்லையில் அப்படி ஒரு அம்சமான பொம்பளை இல்லை. சுற்றி வச்சு தட்டி தட்டி ஒப்புரவு பண்ணது மாதிரி நெத்தி. கார்த்திகை மாதம் சுட்டியில் எண்ணெய் நெப்பி தீவம் போடுவோமா இல்லையா, அப்படி 2 கண்ணு மினுக்கு மினுக்குன்னு. சிரிக்கை மகளுக்கு அடித்து வச்ச கத்தி மாதிரி செவிக்கு வச்ச மூக்கு. சும்மா மதுரை மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி சின்ன வாய், செப்பு உதடு. என் உடம்புக்கு தேவையானது போக ஒரு புட்டு சதை எச்சா மிச்சா எங்கேயும் இல்லை பார்த்துக்குங்கிற மாதிரி வலிச்சு விட்ட தேகம். நிறம் கருப்பு. கருப்பில் பல கருப்பு இருக்குது. அட்டை கருப்பு, அடிச்சட்டி கருப்பு, கெட்டி கருப்பு, கறிக்கருப்பு, கார்மேக கருப்பு, காக்கா கருப்பு, குயில் கருப்பு, இப்படி எத்தனையோ கருப்பு. கருவாச்சி அழகு கருப்பு, அம்சமான கருப்பு. நவாப்பழத்தோல மினுமினுன்னு ஒரு மின்னல் அடிக்குமா இல்லையா, அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு கருப்பு. ஆத்தா மாதிரியே கருவாச்சியும் காது வளர்த்தவ. லவுக்க போடாத பொம்பளை. சீலையை சுற்றி வச்ச செப்பு குடம். ஒச்சம் சொல்லணும்னா ஒன்று சொல்லலாம். அவள் கால் 2லையும் கட்ட விரலும் அடுத்த விரலும் ஒன்று தொட்டுக்கிட்டதில்ல. இந்த சென்மத்தில் ஒன்று சேர மாட்டோம்னு ஒன்று வடக்க பார்த்து நிற்கும், ஒன்று தெற்க பார்த்து நிற்கும். 2 விரலுக்கு மத்தியில் குருவி கூடு ஒன்று குஞ்சு பொறிக்கலாம். கல் மாதிரி இருந்தவ உடஞ்சி ஒரு மாதிரி போனாலப்பா. என்ன பாட படுத்துறானோ அந்த ஈனப்பைய. பஞ்சாயத்தில் அவங்க வாய்க்குள்ளே பேசி பேசி உருகுறாக. ஏமா கருவாச்சி, உன் புருஷன் கட்டையன் உன்னைய பற்றி அது இதுன்னு சொல்லி அத்து விட்டுருங்கிறான். உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்லணுமா இல்லையா, சொல்லு. ஒரு பேச்சும் பேசலை கருவாச்சி. பொலன்னு அழுகிறா. பூமி பார்த்து நிற்கிறா. இருதயம் விடைச்சு வார்த்தை கீர்த்த வந்துருமோன்னு முந்தானையை சுருட்டி பந்தாக்கி வாய்க்குள்ளே வச்சு அமுக்கிக்கிறா. என்னைய ஒரு கேள்வியும் கேட்காதீங்கன்ற அர்த்தத்தில் கையெடுத்து கும்பிட்டு கண்ணை தொடச்சிக்கிறா. ஊரே அவளை பார்த்து மனசுடைஞ்சு நிற்க, சடையத்தேவரும் கட்டையனை மட்டும் அவளை கண்டும் காணாமல் ஆகாய மார்க்கமாக பொறாந்துக்கிறாந்த பறக்குதான்னு பெறாக்க பார்த்து நிற்கிறாங்க. சின்ன கழுத பாவம் புத்தி மாறி நிற்கிதப்பா, பிறகு பார்த்துக்கலாம். 15 நாள் கெடு வச்சு பஞ்சாயத்தை கலைங்க. கெடுவெல்லாம் எதுக்கு கெடுவு, இன்னைக்கே தீர்ப்பு சொல்லி தீர்த்து விட்டுருங்கய்யா. அது வரைக்கும் பொய்யா பொறுமை காத்திருந்த கட்டையன் ஆகாத்துக்கும் பூமிக்குமா துண்டை உதறி வீசி பெருங்குரல்ல பேசுகிறான். ஏழை கட்டையா, தீர்த்து விடுறது லேசப்பட்ட காரியம் இல்லைப்பா. ஒரு பொம்பளையை தள்ளி வைக்க அதுக்கு உண்டான காரணம் வேணுமா இல்லையா? கட்டையன் தவ்வி 4 அடி தள்ளி போய் நின்று கையை காலை ஆட்டி கத்துறான். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க. பொம்பளையை தள்ளி வைக்க காரணம்தான் வேணும். அவள் பொம்பளையே இல்லை, போதுமா? பொம்பளையா அவள் இல்லாமல் போயிட்டாளா, இல்லை ஆம்பளையா நீ இல்லாமல் போயிட்டியாடா? முதலக்கம்பட்டி பெரிய மூக்கி வகைகரா சத்தம் விடவும், கட்டையன் கையாளுக வேட்டியை மடித்து கட்டி உள்ள தவ்வவும், வாய்ச்சண்டையும் தள்ளுமுள்ளும் தகராறும் கைகலப்பும் எழுத முடியாத சொல்லுமா பொழுதை கிளம்பிருச்சு. அங்கே என் மக பொழப்புல மண்ணு விழுந்துருச்சுன்னு மாரடிச்சு புலம்புறா பெரிய முக்கி. ஊருக்கு வெளியே கல்லுக்குழியில்
கல்லுடைச்சிக்கிட்டு இருந்த ஆளாளுக்கு கேட்குது அவ குடல் குலுங்க கத்துற சத்தம். 15 நாள் கெடுவு வச்சு களைஞ்சு போகுது பஞ்சாயத்து. இந்த ஊரில் இருக்க வேணாம்டா சாமின்னு அரசங்கலையில் அங்கங்கே இருந்த பறவைகள் எல்லாம் பயந்து பறந்து போய் செய்யமங்கலம் கம்மாக்குள்ளே இருக்கிற கருவமேல மரத்தில் கப்பு சுப்புன்னு அடைதுக. பகுதி 2. கருவாச்சியை பொண்ணு கேட்டு வந்தன்னைக்கு சந்தேகப்பட முடியல சடையத்தேவரை. தங்கச்சி பெரிய முக்கி, 40 வருஷத்துக்கு அப்புறம் உன் வீட்டை வாசப்படி மிதிக்கிறேன் தாயி. உன் புருஷன் என் சொந்த மச்சனே. உசுரோட இருந்த காலத்தில் உண்டான பகை நம்ம கண்ணுள்ள காலத்திலேயே இல்லாமல் போகட்டும். இன்னொரு பிறவி பிறக்க போகிறோமா? சொந்த பந்தம் இல்லைன்னு போயிருமா? ஏதோ நீ ஒன்று பெற்று வச்சிருக்க, நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேன். சின்னஞ்சிறுசுகளை ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு பார்க்குறேன். தட்டில் வெத்தலை பாக்கு வச்சு பழம் தேங்காயோட சடையத்தேவன் உனக்கு சம்மந்தியாக வந்திருக்கேன். ஏதோ காலம்புன கடைசியில் கருவாச்சி கையில் கஞ்சி குடிச்சுக்கிறேன். மருகி நிற்காத, வாமா வந்து தட்டை வாங்கிக்க. கொட்டத்தில் சாணி குமிச்சு அள்ளிக்கிட்டு இருந்த பெரிய மூக்கி சடையத்தேவரை கண்டதும் யாத்தே இது யாருன்னு பதறி விளக்கு மாற்ற கீழே போட்டு சாணி கையை நெஞ்சில் அடித்து ஓடி போய் குளிர்ந்தானில கையை கழுவி வானேன்னு வாய் நிறைய சொல்லிட்டு கோன்னு அழுது முந்தானியில் மூஞ்சி பொத்தி உடலில் கட்டி பிடிச்சி உட்காந்துட்டா. கோழிக்கு சோளம் போட்டுக்கிட்டு இருந்த கருவாச்சி விசுக்குன்னு உள்ளே ஓடி ஒளிஞ்சு போனான். நல்லதில் கூடு இல்லை பொல்லதில் கூடுன்னு நாம் நல்லதில் கூடுவோம். என் மகன் கட்ட எனக்கு உன் மக கருவாச்சியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். யோசிச்சு நல்ல முடிவு சொல்லு. சடையத்தேவர் போயிட்டாரு. தட்டும் பழமும் திண்ணையில். என்னத்தை யோசிக்கிறது? ஆம்பளை இல்லாத வீடு. ஒத்த மாடு பூட்டி ஏர் உழுகிற மாதிரி கடுசாவே கழிஞ்சு போச்சு என் பொழப்பு. நாளைக்கு ஆக்கி போடவும் சொந்த வேணும், தூக்கி போடவும் சொந்த வேணும். 1000 பகை இருந்தாலும் என் புருஷனுக்கு மச்சனம் தானே சடையத்தேவர். இந்த சம்பந்தம் கூடி வந்தால் 40 வருஷ பகை தீந்ததாகவும் இருக்கும். இந்த கழுதையை கரை சத்ததாகவும் இருக்கும். அவள் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் வாக்கப்பட்டு கண்ணை கசக்கிறத விட உள்ளூர்லேயே இருந்தால் நல்லா தான் இல்லையா? அவளுக்கு ஒரு கஞ்சி தண்ணினா நான் இருப்பேன், எனக்கு ஒரு சுக்கு தண்ணினா அவள் இருப்பா. ஒன்றுக்கு ஒன்று ஆதரவு. என்ன ஒன்று மருமகனை நினச்சா தான் கரிச்சுன்னு நெஞ்சில் முள்ளு குத்துது. நான் பொத்தி பொத்தி வளர்த்த புறா குஞ்சுக்கு அந்த பெறாந்த பையன் ஒத்து வருவானா? அந்த கோயில் மாடு கடைசி வரைக்கும் என் மகளுக்கு கஞ்சி ஊற்றுமா? ஏதோ சாக போகிற நாளையில் சடையத்தேவருக்கு நல்ல புத்தி வந்துருச்சேன்னு நாளைக்கு மாலை மாற்றி மறுவீடு போனாலும் என் புள்ள கடைசி வரைக்கும் அங்கே உட்காந்து ஒல வைக்குமா? இப்படி இதை நினச்சி நெஞ்சு வீங்கி போனால் பெரிய மூக்கி. அவன் நினச்சதில் தப்பு இல்லை, அர்த்தம் இருக்குது. பெரிய மனுஷியாகி 4 வருஷம் ஆனாலும் கூறுபாடு கிடையாது கருவாச்சிக்கு. சூதுவாது தெரியாத அப்ராணி. பொதுவாக யாருக்கிட்டேயும் கலகலன்னு பேச மாட்டா. ஆனால் மரமட்டை, அணில் குட்டி, குயில் குஞ்சு, ஆடு மாடுக கூட அவளாக பேசி சிரிச்சுக்குவா. நிலா மலைனா உசுறு அவளுக்கு. மேச்சக்காடு போனாலும் தட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடிக்கிட்டே ஆடு மாடுகளை வெள்ளாம காட்டில் விட்டுருவா. காவக்காரங்கிட்ட வசவு வாங்கி வகுறு வீக்கி வீடு வந்து சேருவா. அவள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது ஒரு சம்பவம் ஆகி போச்சு. குளம் அழுகிதுன்னு இவ சோட்டு பிள்ளைகளோட இவளும் மீன் பிடிக்க போறேன்னு போனான். போனவ சேரு சகதியோட பாவாடையை நெஞ்சு வரைக்கும் சுருட்டி என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு பொழுசாய வீடு வந்து சேர்ந்தா. யாத்தே ஐர மீன் அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன், சாமச்சோறாக்கி குழம்பு வச்சு கொடுன்னு பாவாடையை அவுத்து விட்டா தரையில். வீடெல்லாம் கொட்டி குமிஞ்சு போச்சு. என்னான்னு வந்து எட்டி பார்த்து நெஞ்சில் அடித்து அடி பாவி மகளேன்னு அடி விட்டா பெரிய முக்கி. ஐர மீனை பிடிக்க போறேன்னு அரட்டா வலையை பிடிச்சிட்டு வந்திருக்கியடி, நீ எப்படித்தான் பிழைக்க போறியோ? அப்போ 10-13 வயசு இருக்கும் கருவாச்சிக்கு. காய் முத்தி கனிய போகின்ற பருவத்தில் உதப்பழமாக இருக்குமா இல்லையா? அப்படி ஒரு பருவம். கிணத்து மேட்டில் இருடி எங்கேயும் போயிடாதேன்னு ஒரு சோளக்கதிரையும் ஒடிச்சு தின்ன கொடுத்துட்டு காஞ்ச கத்தால விட்ட கரட்டுக்கு போயிட்டா பெரிய மூக்கி. வந்து பார்த்தா கள்ள மூக்க மடியில் உட்காந்து அவன் நரைச்சி போன கொங்கு மீசையில் சடை பின்னிட்டு இருக்கா. அந்த எடுபட்ட அரைக்கிழவே அவளை மடியில் வச்சு இங்கிட்டும் அங்கிட்டுமா இழுகிட்டு இருக்கான். இவ சோளக்கருது ஒரு கையிலையும் அவன் மீசை ஒரு கையிலையுமா விவரமறியாக விளையாடிட்டு இருக்கா. ஏன் நாயே, எடுபட்ட நாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷனானு கத்தால மட்டையை எடுத்து விரட்டினவ தான். ஓடியே போச்சு அந்த நாய். கிழவன ஆத்தா ஏன் வஞ்சா, எதுக்கு வஞ்சான்னு இன்னைக்கு தேதி வரைக்கும் தெரியாது அந்த சின்ன கழுதைக்கு. மழை பெஞ்சா போதும் தகர வீடு ஒழுகும். ஒழுகிற இடத்துல சருவ சட்டியை வச்சுட்டு உறங்க போனால் இவன் மட்டும் உறங்க மாட்டான். சட்டியில் வந்து விழுகிற மலைக்கும் இவளுக்குமா பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும். ஏ மலையே, நீ பூமிக்கு வரையில் அழுகிறியா சிரிக்கிறியான்னு இவ கேட்க, பூமியில் விழுந்து உடஞ்சி போகிறனே அதை நினச்சி அழுகிறேன்னு மழை சொல்ல, அதுக்கு தானே உனக்கு சருவச்சட்டி எடுத்து தொட்டில் கட்டி வச்சிருக்கேன்னு இவ சொல்ல,
இப்படி இவ ஒன்று பேச மலை ஒன்று பேச விடிய விடிய நிற்காத வீட்டுக்குள்ளே தெருக்கூத்து. இவ கதை இப்படின்னா அவன் கதை வேற. கிருத்தியம் பிடிச்சவன் உருட்டு பெருட்டிலேயே வண்டி ஓட்டுற வல்லால கண்டேன். யார் பேச்சும் கேட்கறதில்ல. அப்பன் பேச்சை மட்டும் ஊடமாட கேட்டுக்கிறவான். பொறுமை நிதானமெல்லாம் பொட்டணும் என்ன வேலைன்னு கேட்பான். ஒரு வேப்ப மரத்தில் பல்லுக்குச்சி ஒடிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? எட்னு கொப்பில் ஒரு குச்சியை இணுங்குவோம். இல்லாட்டி தாந்த கொப்பில் ஒரு தவ்வி சிக்கன குச்சியை ஒடிச்சு பல்லு விளக்குவோம். இவன் அப்படியாப்பட்ட ஆள் இல்லை. பல்லுக்குச்சி ஒடிக்கணும்னா வேப்ப மரத்தில் ஏறுவான். மேலே ஒரு கொலையை பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற கொலையை நங்குன்னு மிதிப்பான். அது சரசரன்னு முறிஞ்சு கொப்பும் கொலையுமா விழுகிற வரைக்கும் மிதிச்சுக்கிட்டே இருப்பான். ஏலே என்னடா பண்ணுறேன்னு யாராச்சும் கேட்டா பல்லுக்குச்சி ஒடிக்கிறோம்பான். என்னமோ யானை பல்லு விளக்கத்தான் குச்சி ஒடிக்கிறான் போல இருக்குன்னு கேட்ட ஆளுக கேட்டது தப்புன்னு போயிடுவாங்க. இவனை யாராச்சும் உழுக கூப்பிட்டா மாட்டுத்தீவனை வாங்கணும்னு நாளே காசை வாங்கி கறி வாங்கி தின்னுருவான். இவன் காட்டுக்கு யாராச்சும் உழுக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விளைஞ்சா வீடு வந்து சேரும் உழவு காசுன்னு கடன் சொல்லி அனுப்பிடுவான். ஊரில் பன்னி அடிக்கணும்னா கட்டையனைத்தான் கூப்பிடுவாங்க. 3 ஆளுக வேணும் ஒரு பன்னி அடிக்க. பன்னியை நின்ன மேனிக்கு நிறுத்தி முன்னங்கால் 2ஐயும் ஒரு ஆள், பின்னங்கால் 2ஐயும் ஒரு ஆள் ஆக 2 ஆள் இறுக்கி பிடிக்க, உலக்கையோ கடப்பாறையோ எடுத்து இன்னொரு ஆள் அது கழுத்தில் ஓங்கி அடிக்க, அந்த அடியிலேயே அரை உசுறு போயிடும் பன்னிக்கு. பன்னியை புரட்டி போடணும். பிறகு அதே மாதிரி 4 காலையும் 2 பேரும் பிடிச்சிக்கணும். அதே கடப்பாறை இல்லாட்டி உலக்கை எடுத்து அது சங்கில் ஒரு போடு போடணும். அடுத்த அடி விழுகணும் நெஞ்சில். முறுமுறுன்னு நெஞ்செலும்பு நொறுங்குற சத்தம் கேட்கும். சத்த இடத்துல உசுறு போயிடும். தலையை அட்டத்தில் தொங்க போட்டு அது பாட்டுக்கு கிடக்கும். இதுதான் பன்னி அடிக்க ஊர் நாட்டில் ஏற்பட்டது. ஆனால் 3 ஆள் சேர்ந்து கொல்ல வேண்டிய பன்னியை ஒத்தாளா கொள்வாயா கட்டையன்? கட்டையன் பன்னி அடிக்க போகிறான்னு தெரிஞ்சா பொண்டு பொடுசு நண்டாஞ்சுண்டான்னு ஊரே கூடி நிற்கும் வேடிக்கை பார்க்க. முதல்ல பன்னியை கட்டிக்கிறவான் கல்லுக்கல்ல பூன் போட்ட உலக்கிய வாங்கி சிலம்பு சுற்றுற மாதிரி ஒரு சுற்று வருவான். பீடியை பற்ற வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பான் பன்னியை. கொல்ல போடுறதுக்கு முன்னால் குலதெய்வத்துக்கிட்ட அருளுக்கிறத கேட்பானோ என்னமோ. இவன் வசதிக்கு தக்கன பன்னி எப்போ திரும்பி கொடுப்போம் அப்போ போடுவான். கழுத்தில் ஒரு போடு, ஒரே போடு தான் போடுவான். எத்தான் பெரிய பனியாக இருந்தாலும் மூளை கலங்கி தலை சுற்றி விழுந்துடும். அதுக்கு பிறகு தான் நடக்கும் கட்டையன் கண்காட்சி. அடி வாங்கின பன்னி சித்தம் தெளிஞ்ச சுதாக்கிற்குள்ள மலார்னு அது மேலே பாய்வான். பாஞ்ச வேகத்தில் புரட்டியும் போட்டுருவான் பன்னியை. தன் 2 கால் கட்டை விரலுக்கும் மறு விரலுக்கும் மத்தியில் பன்னியோட பின்னங்கால் 2ஐயும் பின்னிக்கிடுவான். பன்னி மேலே விழுந்து இடது கையை சங்கில் போட்டு ஆணை மட்டும் அழுத்திக்கிடுவான். கத்த முடியாமல் மிசுங்கவும் முடியாமல் பண்ணுறத பன்னி கண்ணு கிடக்கும். பன்னி இடுப்பில் வச்சிருக்கிற சூரியை எடுப்பான். இப்போ அல்லையில் குத்துவான் அங்கிட்டும் இங்கிட்டும். பிள்ளை அழுகிற மாதிரி பெருங்குரல் எடுத்து பன்னி கத்தும். சத்தம் ஈரக்கொலையாக இருக்கும். ரத்தமாக ஒழுகும். ரத்தம் வெளியேற உசுரும் வெளியேறும். செத்து போயிடும். சூரிய உருவி அதில் மண்ணள்ளி போட்டு ரத்தம் போக தொடச்சி எரிஞ்சிட்டு இடுப்பில் அதை சுருக்கிட்டு விழாக்கறி வீடு வந்து சேரணும்னு சொல்லிட்டு உருமாலை அவுத்து உடம்பு தொடச்சிக்கிட்டே போயிடுவான் கட்டையன். இப்படியாப்பட்ட கட்டையனுக்கும் கரிவாச்சிக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? சொந்தம் வேணும் ஆனால் கல்யாணம் வேணாம்னு சொல்லுது ஒரு புத்தி. கல்யாணம் பண்ணாமல் சொந்தம் கொடுமான்னு கேட்குது இன்னொரு புத்தி. 1க்கு 2 யோசனை பண்ணிக்க தாயின்னு கோளாறு சொல்லுது ஒரு கூட்டம். கட்டையை மாதிரி ஒரு ஆம்பளை 8 ஊர்லேயும் உண்டுமா? கருவாச்சி போகிற நல்ல நேரம் கட்டையன் குணத்தையே மாற்றலாமா இல்லையாங்குது இன்னொரு கூட்டம். இப்படியெல்லாம் யோசிச்சு மண்டை காஞ்சு போனால் பெரிய முக்கி. எதுக்கும் பூக்கட்டி போட்டு பார்த்துறதுன்னு முடிவெடுத்தான். சூடம் சாம்பிராணி கொளுத்தி சாமிகளை எல்லாம் கும்பிட்டு கூப்பிட்டு, நான் பெத்த மக நல்ல கதிக்கு வரணும்னா மஞ்சப்பூவை கொடுன்னு வெள்ளைப்பூவு மஞ்சப்பூவு 2 பூவையும் கட்டி போட்டான். கருவாச்சியை கூப்பிட்டு 2ல் 1 எடுறினா. அவள் காலுக்கு விழுகிறேன்னு சாமின்னு கதவுல ஒரு முட்டி தட்டு தருமாறி ஒரு பூவை எடுத்தான். பிரித்து பார்த்தா மஞ்சப்பூவு. சாமி வழி விட்டுருச்சு. கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. பஞ்சாயத்துக்கு முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி சாணி முழுகின தரையில் இத்த பாயை விரித்து வாங்கின காலத்திலேருந்து வண்ணாறு வீடு காணாத அழுக்கு சமகாலத்தை பொத்தி அணைத்துக்கிட்டே படுத்து கிடக்கா கருவாச்சி. தவிடு வறுத்து ஒத்த துணியில் கொடுத்தா சூடு தாங்க மாட்டான்னு 2 துணியில் போட்டு பிடிச்சி அவள் நெத்தியில் வேது கொடுத்துக்கிட்டே இருக்கா பெரிய மூக்கி. மஞ்சப்பூவை காமிச்சு, சாமி கூட நம்ம பொழப்பில் சாம்பல் அடிச்சிருச்சே மகளே. பெரிய மூக்கி அழுது கண்ணை தொடக்க கருவாசி லேசாக பிறண்டு படுக்க சீலை விலகின இடத்துல முதுகுத்தோல் சிவீர்னு வெந்து கிடக்க, யாத்தே இது என்னாடின்னு கத்திட்டா ஆத்தா. அங்கே கூட்டாளிக கிட்ட கட்டையன் சொல்லிட்டு இருக்கான் கருவாச்சியை முதுக வேக வச்ச கதையை. தலைக்கறியில் கிடந்த ஒரு பட்டை மிளகைய
நச்சுன்னு கடிச்சு நர நரன்னு மென்று முழுங்கி அந்த உரப்பு மூளையில் வேலை செய்கிற போதே பட்ட சாராயத்தை இன்னொரு மண்டு பண்ணிட்டு பழி வாங்கின செய்தியை சொல்கிறான் பாவி. கல்யாணமான 2ஆம் நாள் கம்பங்காட்டில் வேலை இருக்கு வாடினேன். குட்டியாடி மாதிரி கூடவே வந்தா. நல்ல ஏறு வெயில். போய் சேர மத்தியானமாகி போச்சு. காடுகரையெல்லாம் சுற்றி காட்டிட்டு கரிச்சாம்பாறைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். உச்சி வெயில் சும்மா கொதிக்குது பாறை. அரிசியை எரிஞ்சா பொரியா போயிடும், அம்புட்டு சூடு. படினேன். வெந்து போடுற வெயில்லையா மாமான்னு கேட்டான். எல்லாம் ஒரு சாஸ்திரம் தாண்டின்னேன். சரின்னு முந்தானையை விரிச்சு படுத்தா. அதையும் உருவி எரிஞ்சு முடிஞ்சு பார்த்தா வெந்து கிடக்கு அவன் முதுகுதோல். மகண்டா என் மகண்டான்னு மெச்சு போனாரு சடையத்தேவர். பல்லில்லாத வாயில வேகாத கறியை மெல்ல தெரியாமல் மென்னுக்கிட்டு. அடி பாதகத்தி மகளே, கையில் என்னாடி காயம்? ரம்பத்தை கொண்டு அறுத்த மாதிரி. ஒன்றும் கேட்காதேன்னு ஓன அழுகிறா கருவாச்சி. ஓட தண்ணியா ஓடுது கண்ணீர். கண்ணை துடைக்க போனா கண்ணீர் விழுந்து எரியுது காயம். சுதியில் கூடி கட்டையன் கதை சொல்கிறான். அங்கே 3ஆம் நாள் கஞ்சி காய்ச்சி கொண்டாடின்னு சொல்லிட்டு ஒத்த ஏறா உழுக போயிட்டேன் தேக்கு தோட்டத்துக்கு. முதுகு வெந்து போனவ முக்கி முக்கி வர்றா கஞ்சி எடுத்துக்கிட்டு. எங்கிட்டும் போய் மேயங்கடின்னு என் மாட்டை கலத்தி விட்டுட்டு நானா உட்காந்துருக்கேன் கிணத்து மேட்டில். அவள் கிட்ட வரவும் நான் ஒரே தவ்வா தவ்வி தூக்குவாளியை பிடுங்கி தூர எரிஞ்சிட்டு அவளை அச்சுனாப்பில் தூக்கி இடுப்பில் இடுக்கிக்கிட்டு கமலையில் தொங்கிட்டு இருந்த வாழ்க்கையத்தை பிடிச்சிக்கிட்டே சரசரன்னு கிணத்துக்குள்ளே இறங்கி சாலில் நிற்கிறேன். பயந்து கத்தனா சிரிக்கி. என்னையும் விடலை, வாழ்க்கையத்தையும் விடலை. வாழ்க்கயிறு புது கயிறு, பிரி ஒன்றும் தேயலை, முள்ளு முள்ளாக இருக்குது. அவள் கையை வேற பிஞ்சு கையா அறுத்து விட்டுருச்சு. அறுத்து தண்ணிக்குள்ளே அதெல்லாம் முடிச்சு கடைசியில் அவள் கையை பார்த்தா உள்ளங்க 2 மருதவி வச்ச மாதிரி கொதன்னு கிடக்கு. அன்னைக்கு அழுக விட்டுருக்கேன் பாரு. மேட்லேருந்து எங்கள் அப்பா சடையத்தேவன் கேட்டிருக்கணும். பரம்பரைக்குண்டான பழி தீத்தடா மகனே, இனிமே நான் நல்ல சாவு சாவேன்னு ஒரு கையால் நீவி தொங்கு மீசியை தூக்கி விட்டாரு சடையத்தேவர். என் இடம் இதுதானே, அது இருந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு. முதுகு வெந்து கையும் கிழிஞ்சு வந்து நிற்கிற பாதகத்தி, இம்பிட்டு தான் நீ பட்ட காயமா இல்லை வேறெங்கும் தேகம் கிழிஞ்சு வந்திருக்கியா? எங்க உன் துணியை விளக்குன்னு சொன்னா பெரிய முக்கி. கருவாச்சி கட்டியிருந்த சேலையை இழுன்னு இழுக்கிறா. யாத்தே விட்டுருன்னு 2 துடைக்கு மத்தியில் சீலையை சுற்றி சிக்க வச்சுக்கிட்டு உருவ விடாமல் முரண்டு பிடிக்கிறா கருவாச்சி. பெத்தவ பார்க்காத பிறந்த மேனியான்னு கத்தி கதறிக்கிட்டே ஒரே உருவா உருவி எறிகிறா சேலையை. யாத்தேன்னு கெஞ்சி கூத்தாடி தன் 2 கையும் எடுத்து பிஞ்சு மார்பு பொத்தி ஒன்று சேர்த்து மடித்த முழங்கால் 2ஐயும் தூக்கி வயிற்றுல குத்தி ஒரு பொம்பளை பொட்டனமாக சுருண்டு முண்டமாக கிடந்தவளை தீபத்தை எடுத்து திரிய தூண்டி விட்டு பார்த்தா அவள் தேகத்தில் முள்ளு. அடித்தொடையில், கெண்டைக்கால் சதையில், இடுப்பில், பின்பக்கம் பிருஷ்டபாகத்தில் ஒடிஞ்ச முள், சின்ன முள், சில்லி முள். அவள் கருத்த தோல் பொட்டு பொட்டா ரத்தம் கட்டி கிடக்கு. இந்த கொடுமை உண்டுமான கத்தி குமிச்சு நெஞ்சுக்கூடு வத்தி போனா பெரிய மூக்கி. பொட்டு துணி கூட இல்லாமல் கிடந்த மகளை மடியில் தூக்கி போட்டு நான் பெத்த செல்லம் உன் பொழப்பு இப்படியா ஆகணும்னு மதியில் மண்டையை முட்டி ஐயோன்னு அழுகிறா. அப்போவும் ஒரு பேச்சும் பேசலை கருவாச்சி. முள்ளு தச்ச கதையை கட்டையன் சொல்லி பூரிச்சு. முந்தா நாள் அதான்டா பஞ்சாயத்துக்கு நாள் உடம்பெல்லாம் புண்ணா கிடக்கு, வலிக்குது மாமான்னு கிணத்துக்குள்ளே விழுந்த குருவி கஞ்சி மாதிரி குறுகி கிடந்தான். வாடி பிள்ளை வைக்கப்படப்பில் ஒரு வைத்தியம் இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே தான் அவளை வேலி முள்ளுக்குள்ளே தள்ளி விவகாரத்தை முடித்தேன். விடியவும் தரன்னு இழுத்துக்கிட்டே போய் வீட்டு வாசலை விட்டுட்டு ஒத்து வராதடி ஓஞ்சதடி ஆத்தா உனக்கும் எனக்கும் உள்ள உறவுன்னு அவன் மேலேயே ஒரு துப்பிட்டு திரும்பி பார்க்காம திரும்பிட்டேன். கதறா காது கேட்காத மாதிரி வந்துட்டேன். மகன் சொல்லி முடிச்சதும் சாமியாடி கருள் வந்தது மாதிரி சத்தம் விட்டாரு சடையத்தேவர். 40 வருஷத்துக்கு முன்னே எங்கள் வீட்டு பொண்ணு கத்துனாலே எப்படி இருந்திருக்கும்? எங்கள் வம்ச விளக்கு கையெடுத்து கும்பிட்டு விட்டுன்னு கதறினாலே அது எப்படி இருந்திருக்கும்? மகனே, நான் எதுக்கு உசுரை கையில் பிடிச்சி உட்காந்துருந்தேனா அது நடந்து போச்சுடா. இன்னைக்கு தாண்டா நான் குடிக்கிறது கஞ்சி. பஞ்சாயத்து முடிஞ்சு 8 நாளாச்சு. சிறுக வைத்தியம் பார்த்து பிள்ளையை தேத்தி வரா பெரிய மூக்கி. அவள் உடம்புல ஒவ்வொரு முள்ளா எடுத்து முதுகுக்கு வேது வச்சு உள்ளங்கையில் மஞ்சப்பத்து போட்டு வெந்நீரில் முக்குன துளியை புழிஞ்சு உடம்பு தொடச்சு தலை சீவி பொட்டு வச்சு அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறா. ஆனால் கருவாச்சி அண்ணன் தண்ணி தொடுறாள். வெறிச்சே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளா புலம்புறா. இப்படி ஆகி போச்சேன்னு இவ பொழப்புன்னு சாதி சனங்க யாரும் விசாரிக்க வந்தா அவள் கண்ணு திறந்திருக்கு, பார்வையில் உசுறு இல்லை. புத்தி மாறாட்டமாகி போச்சப்பா கருவாச்சிக்குன்னு வந்தவளுக புலம்பிட்டே போகிறாளுக. அவளா பேசிக்கிறா, பல்ல கடிக்கிறா, திடீர்னு பாட்டு படிக்கிறா. கம்மங்காடுன்னு கெனா கண்டவு மாதிரி பெனாத்துறா. திடீர்னு ஒரு நாள்
தட்டை தூக்கி அடிச்சான். விளக்கமாத்த எடுத்து வீசினான். சொலகு பறக்குது. ஒரே எத்தி விட்டா உலக்கைய. மாறாப்ப பிஞ்சு எரிஞ்சான். முடிஞ்ச தலையை அவுத்து சாட்டை மாதிரி ஒரு சுத்த விட்டு, என்னைய சாக்கில் கட்டாத, என்ன சாக்கில் கட்டாதுன்னு தெருவெல்லாம் கேட்குற மாதிரி கத்துறான். இவ குணம் இது இல்லையே, செய்வனையா இல்லை காத்துக்கருப்பு வேலையை காமிக்குதா? பல விதமாக ஊகம் பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சி ஊரே பேசுது, கருவாச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கான், கருவாச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கான். பகுதி 3. பேயின்னு ஒன்று துண்டாவா இருக்கு? இல்லை நம்ம மாதிரி கண்ணு காது மூக்கு வச்சு அங்கங்கே காடு மேடு தேடி அலையுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் மாதிரியே பேயும் மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. மனசில் நல்ல மனசு தான் கடவுள், கெட்டது பேய். கடவுளுக்கு மாதிரியே பேய்க்கும் உருவம் கொடுக்கறது அவனவன் சொந்த சரக்கு. வயிற்றுக்கு ஒரு செரிமான சக்தி இருக்கிற மாதிரி மனசுக்கும் ஒரு செரிமான சக்தி இருக்குது. வயிறு செரிக்க முடியலைன்னா அது வாந்தியாக வந்து தொலைக்குது. மனசால் செரிக்க முடியாத கவலையோ அழுத்தமோ வருத்தமோ பேயா சாமியா பிரம்மையா புத்தி மாறாட்டமாக வெளியேறுது. கிராமத்தில் 2க்கும் பண்டிதம் இருக்குது. மேலுகாலுக்கு பண்டிதம் பார்க்குறவங்களுக்கு வைத்தியர்னு பேர். மனசுக்கு பண்டிதம் பார்க்குறவருக்கு பேர் கோடாங்கி. ஏலே கொன்னவாயா, புத்தி மாறி பேய் பிடிச்சி கிடக்காடா உன் சின்னாத்தா? ஓடுறா ஓடு, கோடாங்கி எங்கிருந்தாலும் குட்டியா போ. பெரிய மூக்கி பதறவும் பசுமாட்டுக்கு கண்டவுத்து விட்டுக்கிட்டு இருந்த கொன்னவாயன் கையில் இருந்த சாட்டக்கம்போட தத்தக்கா பித்தக்கான்னு ஒரே ஓட்டமாக ஓடினான். 4 வருஷத்துக்கு முன்ன 10-11 வயசுல அந்த வீட்டுக்கு பண்ணைக்கிரிக்க வந்தவன் கொன்னவாயன். ஆடு மாடு மேய்க்க, காடு கரையை பார்த்துக்க, கடக்கண்ணிக்கு போய் வரன்னு வந்தவன் வீட்டில் ஒரு ஆளைக்கு போனான். வீட்டில் உண்டான கஞ்சி, நல்ல பொல்ல நாளைக்கு துணிமணி, வருஷத்துக்கு சம்பள ரூபா 60. இது பேச்சு. அந்த ரூபா 60ஐயும் 16வது மாதமே வந்து அழியாக கிடந்து வாய் வலி வகுத்த வலின்னு வாங்கிட்டு போயிடுவான் அவங்க அப்பன். கோடாங்கி எங்க சின்னாத்தாவுக்கு பேய் பிடிச்சிருச்சான், கையோட கூட்டியார சொல்லுச்சு. பெரியாத்தா. இருளப்ப கோடாங்கிக்கு அந்த சில்லாவிலேயே நல்ல பேர். வருஷ நாட்டிலேருந்து வாழந்தூர் வரைக்கும் இருளப்பன்னா தெரியும் எல்லாருக்கும். அந்த ஆள் உடுக்க சத்தம் கேட்டான், முனியோ பேயோ ஊர் எல்லா வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடி போகும் ஓடி. கோடாங்கி சுத்தப்பத்தமாக இருக்கிற ஆள். பக்தியோட தொழில் செய்கிற கோடாங்கிக்கு உடுக்குன்னா உசுறு. சுவத்தில் சாமி படத்துக்கு மேலே தான் அதை தொங்க விடுறது. அதை அவர் தான் தொடணும், வேற யாரும் தொடக்கூடாது. அப்படி தப்பி தவறி யாராச்சும் தொட்டுட்டா பழந்தேங்காய் வச்சு கற்பூரம் காட்டி தீட்டு கழிக்காம தீண்ட மாட்டார். உடுக்குங்கிறது அவங்க குடும்பத்துக்கே சாமி. சிவங்கிட்ட இருந்ததடா மகனே, அடுத்து இவங்கிட்ட இருக்குன்னு அடிக்குருவ சொல்லுவார் அவங்க அப்பன் தங்கவேல் கோடாங்கி. இருளப்ப மனசுக்குள்ள ஒரு ஐதீகம். உடுக்க எடுத்து ஒரு பக்கம் அடிச்சா கடவுளும், மறுபக்கம் அடிச்சா செத்து போன அவங்க அப்பனும் கூடவே பேசுறதா ஒரு நினைப்பு. இருளப்பன் உடுக்கைய உசுரா நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த உடுக்க அவங்க அப்பனே செஞ்சது. இவர் 10 வயசு பயலா இருக்கிறப்ப கூடவே இருந்து பார்த்தது. மரங்கள்ல வேங்கு, வெள்ளருக்கு, மஞ்சனத்தி, பலா 4ல் 1 தான் நல்லது உடுக்கு செய்ய. வெண்கலத்தையும் செய்வாங்க, அதில் சத்தம் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நாதம் அள்ளி எரியறதில்ல. வெள்ளருக்கங்கட்டை மாதிரி வேறொன்றும் வராது. வெள்ளருக்கங்கட்டையை ஒரே கட்டையாக வாங்கி ஒரே கடைசலாக கடைஞ்செடுத்தாரு கோடாங்கி. ஒரு பக்கம் சந்திர வளையமா, மறுபக்கம் சூரிய வளையமா. வளையங்களை மூட இப்போ சவ்வு வேணும். மாடு உரிக்கிற சந்தைக்கு பொழுது விடிய போயிட்டாரு தங்கவேல் கோடாங்கி. மாட்டு பெருங்குடலை வாங்கினாரு. அதில் ஒட்டி இருந்த கறியை மட்டும் சுருண்டி எரிஞ்சிட்டு வெறும் சவ்வா வாங்கிட்டு வந்தார். வெதுங்கிற வெந்நீரில் முக்கி ஊற வச்சு அதில் ஒட்டி இருந்த பிசிறை எடுத்து துண்டா தூர எறியவும் கண்ணாடி மாதிரி பலன்னு மின்னது சவ்வு. ஊற போட்ட புளியங்கொட்டையை ஆட்டரில் போட்டு ஆற்றா மகனேன்னாரு. இருளப்பனுக்கு ஆட்ட தெரியல. பள்ளிக்கூடம் பிடிக்காத பையன் ஓடி வந்துடுற மாதிரி குழியை விட்டு எந்திரிச்சு வந்துடுது குழவி. எந்திரான்னு அவனை ஒரே ஏற்றி தள்ளிட்டு அவரே உட்காராரு. சும்மா மழுன்னு புளிய விதையை அரைச்சி மண்சட்டியில் வலிச்சு போட்டு அதை அடுப்பில் சுட வச்சு களி பதத்தில் இறக்கிட்டு சொல்கிறாரு, இதுக்கு கீ கொண்டது தாண்டா மகனே எந்த பசையும். திருமல நாயக்கன் தூணு 2ஆ உடஞ்சி துண்டா கிடந்தாலும் இதை தடவுனா ஓடி வந்து ஒட்டிக்கிற. உடுக்கில் பசையை தடவி சந்திர வளையத்தையும் சூரிய வளையத்தையும் சவ்வெடுத்து மூட்டி 2 வளையத்தையும் நூல் கயிற்றுல இணைச்சி கச்சை கட்டி ஒரு பக்க உடுக்கையில் குதிரைவால் ரோமங்களை கம்பி மாதிரி இழுத்து வெறப்பா கண்ணி கட்டி சுங்க வச்ச கடிவாளமும் சேர்த்து செத்தவடம் காய வச்ச அடிச்சாரியா பெரிய கோடாங்கி. சும்மா நரம்பு சுண்டது நாதம். காது வழியா கல் குடிச்ச மாதிரி இருக்கு.
உடுக்கு சாமி அப்பன் மூணும் ஒன்று தான் இல்லப்ப கோடாங்கிக்கு. தலை நிறைய உருமா கட்டி நெத்திதேய பட்டை அடித்து கொல கொலன்னு சந்தனம் பூசி அதில் ஒரு குழியும் வெட்டி குங்குமம் அப்பி திராட்சை மாலை நெஞ்சில் பொருளை காவி வேட்டியும் அதுக்கு மேலே சரிக துண்டும் கட்டி எங்கள் பொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுசாமின்னு உடுக்கையை தொட்டு கும்பிட்டு வாரே இருளப்ப வழிவிடுங்கப்பான்னு நடந்து வர்றாரு கோடாங்கி. கருவாச்சிக்கு பேய் ஓட்ட போறாகலாம். கோடாங்கி பின்னாலேயே ஒரு அறுப்பாள் வருது. இந்த கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, சடங்கு வீடு இங்கெல்லாம் கண்காட்சியோட சின்னதாக ஒரு பொழுதுபோக்கும் இருக்குது சனங்களுக்கு. ஒரு பொம்பளையவோ ஆம்பளையவோ இது வரைக்கும் பார்க்காத கோலத்தில் பார்க்குறதுல யாருக்கும் ஒரு ஆவலாதி இருக்கத்தான் செய்யுது. கோழி சண்டைக்கே கூட்டம் கூடுற ஊரில் பேயோட்டுற வீட்டில் இருக்காதா? அதுலேயும் இவ சின்னவ. இப்போ தான் கல்யாணமாகி அத்தை விட சொல்லி பஞ்சாயத்தில் நின்ன பிள்ளை. கூட்டத்துக்கு கேட்கணுமா? தெருவில், திண்ணையில், வாசலில், வீட்டுக்குள்ளே, தொழுவில், உரல்ல, சாலு மேலே முந்தினவங்களுக்கு இடங்கிற கணக்கில் கூடி குமிஞ்சு போச்சு ஆணும் பொண்ணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற திறந்த வாசலில் சாணி தொளிச்சு மூழ்கி சாக்கு பழைய துணியெல்லாம் பரப்பி அதுக்கு மேலே ஒரு சமுக்காலை விரித்து சூடம் கொளுத்தி பத்தி பொருத்தி சாம்பிராணி போட்டு குங்குமம் சந்தனம் மல்லிகைப்பூ வாங்கி தரையில் படைச்சு தேங்காய் பழத்தோட தனக்கு 5.25 ரூபா தச்சனையும் வாங்கிக்கிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்கத்தான்னு சொல்லிட்டு பேயோட போகிற பொண்ணுக்கு துண்டா பாய்பட சொன்னார் கோடாங்கி. ஊர் பொம்பளைய கருவாச்சியை கூட்டிட்டு வராக கைத்தாங்கலாம். அவளுக்கு நடக்கூடி வரல, பில்லா விரைச்சி வர்றா. பல்லு வேற கட்டிக்கிடுச்சு. தொண்டைக்குழியிருந்து என்னென்னமோ வார்த்தை வருது. வர்ற வார்த்தையை நாக்கு தட்டி விட்டுருது. கொளர்றா. வாழைத்தண்டை அடுப்பில் வச்ச மாதிரி பச்சை மண்ணுக்கு இப்படி ஒரு பழிவாவும் வந்துருச்சுன்னு புலம்புதுக கிடலுக்கட்டைய. நாடகம் போட போகிறாங்கிற மாதிரியே கண்ணில் மனசை தேக்கி சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்குதுக சின்னஞ்சிறுசுக. செவைக்கு உட்கார முடியாமல் சாஞ்சு சாஞ்சு விழுந்த கருவாச்சிக்கு கால் ரெண்டையும் மடிச்சு விட்டு முட்டிக்கால் போட்டு விடவும் அவள் மலார்னு கவுந்து தலையை தரையில் போட பாயே தெரியாமல் பரவி கிடக்கு அவள் குடிமிக்காடு. கோடாங்கி வலக்கையில் உடுக்க எடுத்து இடக்கைக்கு மாற்றி கடிவாள சுங்கம் தொங்க உசத்தி பிடிச்சி ஆகாயத்துக்கு ஒரு கும்பிடும் பூமிக்கு ஒரு கும்பிடும் போட்டு உடுக்கையை ஓங்கி தட்டி கச்சையை ஒரு இறுக்கி பிடிச்சி சத்தம் கூட்டவும் தம்தனத்தோன்ற ஓசை சும்மா சொக்கத்தேவன் பட்டியையே புரட்டி போடுது. உடுக்கல ஆரம்பித்து பாட்டில் கூட்டிட்டாரு கோடாங்கி. வந்த நிறைந்திட மறுநிறைய வா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீ காத்தாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மானிட ஜீவன் மனித நிலையானாலும் இந்த மங்கையை சீதை போல் சிறையெடுக்க வந்திருக்கிற நீ யாரு? உடுக்கும் தமிழும் மாறி மாறி சலாம் வரிசை பாடியும் கீழே கிடந்த பிள்ளை எந்திரிக்கல. தலையை விரிச்சு போட்டு தரையிலேயே கிடக்கா. உடுக்கையை இன்னும் ஓங்கி அடிச்சு அடித்தொண்டையில் பாட ஆரம்பிக்கிறாரு கோடாங்கி. பிசிறடிக்கல்ல குரல்ல விற்கா போட்டு சங்கீத உலகத்துக்கு அவராலான சவாலும் விட்டுக்கிறாரு. உங்களோட தங்க கையை எஞ்சாமி முன்ன போடு, உங்கள் தலைமுடியை எஞ்சாமி சுழட்டி போடு. உடுக்கு சுதி ஏறி ஓங்காரநாதன் சுற்றி இருக்கிறவங்க இருதயத்தை அறுக்க ஆரம்பிக்க மண்ணு குத்தின சல்லிக்கட்டு கால மலார்ன தலையை தூக்குன மாதிரி ஏலேன்னு பெருங்கொண்ட குரல் எடுத்து ஒரு கத்தி கருவாச்சி தலையை ஒரு சுத்தனா பாருங்க. சும்மா 1000 சட்டை எடுத்து வீசுகிற மாதிரி அவள் குடுமி 4 பக்கமும் தெரிச்சு வீசவும் தாங்கி பிடிக்க வந்த பொம்பளைக ஓடி போனாக. ஆடி ஆடி தலை சுற்றி கிறங்கி கிறுகிறுத்து தலையை கீழே போட்டு அவளா மூச்சு வாங்கி ஓயிற வரைக்கும் உடுக்கடியை நிறுத்தல கோடாங்கி. அவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது அவள் பொடனி ஏறி இறங்குறதுல தெரியுது. அவள் ஆசுவாசம் பண்ணிக்கிற அந்த இடைவெளியில் லேசாக பேச்சு கொடுக்குறாரு கோடாங்கி. யாரு நீ வந்திருக்கிறது? இந்த ஒன்றும் தெரியாத பிள்ளைய தொட்டு தொடர்ந்து வந்திருக்கிற நீ யாரு? சொல்ல மாட்டேன். கருவாச்சி குரல் மட்டும் கேட்குது குடுமிக்குள்ளேருந்து. சும்மா சொல்லு. எங்கள் பிள்ளைய தொட்டிருக்கிற நீ ஆணோ பெண்ணோ? உன்னைய ஒரு குத்தமாக சொல்ல மாட்டோம், உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேன்டா. என்ன மரியாதை குறையுது? ஏதோ வந்துட்ட, வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு எங்கள் பிள்ளைய எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிரு. பழி வாங்க வந்திருக்கேன், விரட்டவா பார்க்குறேன்? பச்சை மண்ணை இதுக்கு பழி வாங்கிட்டு? ஏதோ எங்கள் பிள்ளைக்கு அங்கம் பதறாமல் அனல் காற்று வீசாமல் முள்ளு முறியாமல் முடிச்சுப்பூ வாடாமல் நல்ல கதி கொடுத்துட்டு நடைய கட்டு. வந்த வேலை முடியாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். வேண்டாத வேலை செய்ய விடுவனா உன்னைய? ஓடிப்போ உங்காட்டுக்கு. இல்லாட்டி துறக்காத வித்துக்குள்ள ஒன்றை போட்டு பூட்டி பாதாள கங்கையில் எரிஞ்சிருவேன். கோடாங்கி, வித்தை தொலைச்சி வெளியேறி உன் வீட்டு கண்டிகளையும் பிடிக்காம விடமாட்டேன். சும்மா உடுக்க தொங்குற வீட்டில் படுக்க வந்துடுவியாக்கும். அதெல்லாம் யாராச்சும் ஏப்பா சாய்க்கிட்ட வச்சுக்க.
என்கிட்ட வச்சுக்கிறாத, உன்னைய ஓட்டாமல் விட மாட்டேன். நான் முனியா பேயானே தெரியாமல் என்னை எப்படி ஓட்டுவேன்? சண்டி முனி, சடாமுனி, மண்டி முனி, மகாமுனி, பாண்டி முனி, பரவ முனி, நல்ல முனி, கெட்ட முனி, இப்படி எல்லா முனிகளையும் வரவழைச்சு முட்டு போட்டு பார்த்ததுல வந்திருக்கிறது முழி நேரம் தெரிஞ்சு போச்சு. நீ பேய் தான். ஆனா பெண்ணா, அதை முதல்ல சொல்லு. வீல்னு ஒரு கத்து கத்துச்சு கருவாச்சி. திரும்பவும் பேயாட அவ வேகத்துக்கு தக்கன்னு அடிக்கிறாரு கோடாங்கி உடுக்கைய. அந்த தம் இந்த கனசத்தம் உசுப்பேத்தவும் ஆடிக்கிட்டே கருவாச்சியும் பாட்டில் கூடிட்டான். என்னே எஞ்சாமி கோடாங்கி என்னே, நான் பிறந்த கதை உங்களுக்கு சொல்லட்டுமா இல்லை முடிஞ்ச கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏஞ்சாமி சொல்லட்டுமா? வந்துருச்சு, பேய் வலிக்கு வந்துருச்சு. இந்தா இப்போ சொல்ல போகுது. ஊரையும் பேரையும் ஊரே நிமிந்து உட்காருது. சும்மா கோயில் மணி சத்தம் மாதிரி சுத்தமான குரல் கருவாச்சிக்கு. பாடுது வனப்பேய் கருவாச்சி குரலை கடன் வாங்கி. எனக்கு இட்டதொரு எழுத்திருக்க, எஞ்சாமி எழுத்திருக்க. நான் கம்பங்காடு போகையில் ஈசன் கொஞ்சம் கடையெழுத்த மாற்றிட்டாரு. உடுக்கு சத்தம் கூட கூட சக்கரமாக சுற்றுது அவ தலை. இந்த ஈறுவலி குச்சி உடம்புக்குள்ள இத்தனை சக்தியான மூக்கு மேலே விரல வச்சு கவலைக்குறியோட பார்த்து நிற்கிது சாதி சனாயெல்லாம். தரையில் மண்டி போட்டு பேயாடினா பொம்பளை. பூமியிலேருந்து சூறாவளி கத்தி எந்திரிச்ச மாதிரி குபீர்னு எந்திரிச்சு முனங்கால் போட்டு முழு வேகத்தில் பேயாடவும் இழுத்து இடுப்பில் சொருகியிருந்த சீலை படீர்னு அவுந்துருச்சு. சீலை உருவ மாராஜ்ப்பு வெடிச்சு விலக லவுக்கை இல்லாத தேகத்தில் ஓரஞ்சாரம் தெரியவும் கருவாச்சி மேலே ஓடி வந்து விழுந்து அவளை ஒரே அமுக்கிட்டா பவலாம். பெரிய மூக்கி உள்ள ஓடி போய் கம்பு மூட கட்டி வச்சிருந்த சரடுகளை உருவிட்டு வந்தா. கருவாச்சியை தூக்கி நிமித்தி சீலையை இறுக்கி சரி செஞ்சு இந்த பக்கம் ஒரு சரடும் அந்த பக்கம் ஒரு சரடுமா கட்டி உருவாஞ்சருக்கு போட்டா அவுந்துருமுன்னு கல்லு முடி போட்டு ஆடிடி ஆத்தா ஆடுன்னு சொல்லி தள்ளி விட்டு அழுது முடிஞ்சிட்டா. உடுக்கு இப்போ தீ பிடிக்குது. வந்திருக்கிறது யாரு? வா வெளியே. உனக்குண்டான சாங்கியத்தை வாங்கிட்டு ஓன் வழியை தேடி நீ போயிரு. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பட்டி பெருகணும், பால் பண பொங்கணும், அள்ளியும் தாமரையும் பூத்து கொழுங்கணும். சொல்லு, நீ ஆம்பளையா பொம்பளையா? கோடாங்கி குரலில் கோபக்குறி ஏறவும் வந்திருந்த பேய்க்கும் ரோசம் பொத்துக்கிடுச்சு. வந்திருக்கிறது பொம்பளைடா பொம்பளை. ஊரு இதே ஊரு தாண்டா, சொக்கத்தேவம்பட்டி. பேரு சொர்ணக்கிளிடா சொர்ணக்கிளி. சடையத்தேவர் அண்ணன் மாறுகண்ணத்தேவர் மக. சொர்ணக்கிளியா? கருவாச்சியை பேயா வந்து பிடிச்சிருக்கிறது. என்னைக்கோ செத்து போன சொர்ணக்கிளியா? யாத்தேன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறா கிளவிக. வெளியூர் பேயா இருக்குமோன்னு ஊகம் பண்ணனா கடைசியில் கருப்பு காலுக்குள்ளேயே இருந்திருக்கேப்பா. 40 வருஷம் முன்னுக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி பெருமூச்சு விடுதுக பெருசுக. பாவம் சொர்ணக்கிளி கதை பெருங்கதை. பகுதி 4. 40 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை. சொக்கத்தேவம்பட்டி பிறந்த காலத்திலிருந்து மறக்க முடியாத கதை. சடையத்தேவர் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக 7 பேர். 7 பேருக்கும் பிள்ளை இல்லை. பிள்ளை பிறக்காம இல்லை, பிறக்கும் பிள்ளைக்கு 1 வாரத்துக்கு மேலே தங்கலை, இறந்து போகுது. என்ன விதியோ என்ன தலையெழுத்தோ இல்லை மூதாக்கமாறு செஞ்ச பாவமோன்னு 7 குடும்பமும் மனசுக்குள்ளே வெந்து வெதும்பி கூட்டம் கும்பலுக்கு கூட வர முடியாமல் சங்கடப்பட்டு ஊர்வாயில் விழுந்து கிடக்கிற நாளையில் மாறுகண்ணத்தேவருக்கு மகளா வந்து பிறந்தா சொர்ணக்கிளி. 7 அப்பன்மார்களுக்கும் செல்ல பிள்ளையா செல்வத்திலையும் செல்வாக்கியத்திலையும் வளர்றா. அவங்க வம்சத்திலேயே இல்லாத சிவப்பு தோல் அவளுக்கு. தலைக்கு செலிம்பா எண்ணெய் வச்சு அழுத்தி வாரி வெடவெடன்னு சடை போட்டு தலைச்சுமையாக பூ வச்சு பாவாடை கட்டின குத்து விளக்கா சொர்ணக்கிளி தெருவில் நடந்து போனால் ஆணும் பொண்ணும் மாடும் கண்டும் அவளையே விரிச்சு பார்க்கும். அவள் பளீர்னு சிரித்து வாய் மூடுனா நிலா செத்தவிடம் வந்துட்டு போயிட்டு வரேன்னு போயிடும். சொர்ணக்கிளி சுதந்திர கிளி. தண்ணி எடுக்கவும் போவா, காடு கரைக்கும் போய் வருவா. பெரிய மனுஷியாகி பூத்து குலுங்கி புதுப்பாலை போட்டு நிற்கிறா. வழக்கமாக அவங்க குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு வார 1 வாரையம சொர்ணக்கிளிக்கிட்ட வாராயா வருஷம் 17. பெரிய மூக்கி தம்பி செயல்ராசு உருவத்தில். பெரிய மூக்கி புருஷன் துரைச்சாமி சடையத்தேவருக்கு சொந்த மச்சனை. முதலக்கம்பட்டியில் பெரிய மூக்கியை பெண்ணெடுத்து கூட்டி வரப்ப வண்டி மாடு ஓட்டிட்டு கூடவே வந்தவன் தான் அவன் தம்பி செயல்ராசு. அவன் பிறக்கிறப்ப அவன் அப்பன் செயலில் இருந்ததுனால அவனுக்கு அந்த பட்டம். சக்கரவள்ளி கிழங்கு மூட்டையில் சமயத்தில் சாரப்பாம்பு குட்டியும் சேர்ந்து வந்துடுமா இல்லையா? சக்கரவள்ளி கிழங்கு பெரிய மூக்கி, சாரப்பாம்பு குட்டி செயல்ராசு. ஊருக்கு வந்தன்னைக்கே செயல்ராசு ஆரம்பித்தான் அவன் கிருத்தியத்தை. 3ஆம் நாளே ஊரு பூரா தெரிஞ்சு போனான்.
மந்தையில அரச மரத்தடியிலேயே காத்து குடிச்சு கிடக்கிற கிழடுகட்டைகளுக்கு பலகாரம் மிச்சரு அல்வான்னு பொட்டணமா வாங்கி கொடுத்து மகராச நல்லா இருக்கணுன்ற நல்ல பேர் வாங்கிட்டான். பொது கிணத்துல தண்ணி எடுக்க வர பொம்பளைகளுக்கெல்லாம் இவனே தண்ணி இறைச்சி நெப்பி தூக்கி விடுற சாக்கில் தொட்டும் அனுப்பினான். ஊருக்குள்ள யார் வீட்டில் யார் இருக்கா, வீடுகளில் என்னென்ன இருக்குன்னு சட்டையை கலத்தி உருமா கட்டி நெஞ்ச தூக்கி நடந்து தெருவா திரிய ஆரம்பிச்சிட்டான். பொம்பளைங்க 2 பேர் உரல்ல சோளம் போட்டு உலக்க குத்திட்டு இருந்தாங்கன்னா ஓடி போய் 2 பேரையும் ஒதுங்க நிற்க சொல்லிட்டு 2 கையிலையும் 2 உலக்கையை வாங்கி இவனே மாற்றி மாற்றி குத்தி புடைச்சும் கொடுத்துட்டு போயிடுவான். யார் வீட்லேயும் கூசாம நுழைஞ்சு அம்மியில் ஆற வச்சிருக்கிற களியில் இவனா குழம்பு அள்ளி ஊற்றி தெனாவட்டா தின்னுபிட்டு உப்போ உரப்போ கம்மின்னு சொல்லிவிட்டு வேட்டியில் கையை தொடச்சி வெளியேறிடுவான். கல்யாணமாகாத மூத்த குமரிகளை, புருஷன் வீட்டிலேருந்து கோவிச்சிட்டு வந்து பிறந்த வீட்டில் பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிற வாளா வெட்டிகளை சோங்கு பண்ணுறதுல இவனுக்கு ஒரு சுகம் இருக்குது. ஊருக்குள்ள ஒரு தும்பு தெரிச்ச மாடு துள்ளிக்கிட்டு தெரியுதே, அதை லேசாக தட்டி வைங்கப்பான்னு வெள்ளப்பையக்கிட்ட ஊர் பெருசுக சொல்கிற அளவுக்கு அத்துமீறி போயிட்டுருக்கு அவன் அக்குறும்பு. ஏமா பெரிய மூக்கி, சொக்கத்தேவம்பட்டிக்கு வாக்கப்பட்டு வந்தவளே, உன் தம்பியை கொஞ்சம் தட்டி வைக்கக்கூடாதான்னு கேட்டதுக்கு ஆம்பளை பையனா அப்படித்தான் இருப்பான்னு பெரும்போக்க அவ சொல்ல போக, அப்போ சொக்கத்தேவம்பட்டியில் ஆம்பளை பையிலே இல்லைன்றியான்னு சடையத்தவர் வீட்டு ஆளுக கேட்க அப்போவே கசமுசாவாகி 5-6 மாதமாக பேச்சுவார்த்தை இல்லை 2 வீட்டுக்கும். ஒரு புரட்டாசி மாதம் அப்போவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மாதம் மழைக்குண்டான சிறு காற்று, பொழுசாய நேரம், வாரேங்குது இருட்டு, போறேங்குது வெளிச்சம். பறவை கூடு சேர்ந்துருச்சு, கடைசி பறவை இந்தா வந்துட்டேங்குது. ஊருக்கு மேற்க கரட்டடியை ஒட்டியிருக்கிற கம்பங்காட்டுக்குள்ள செடி சத்தையை பரப்பி அதுக்கு மேலே சக்கரவள்ளி கிழங்கு அடுக்கி சோளத்தட்டையை மேலே போட்டு சுட்டு திங்க தோது பண்ணிட்டு இருக்கான் செயல்ராசு. அப்போ சல்லுன்னு ஒரு சத்தம், அந்த காடு கேட்காத சத்தம், மனசை குலைச்சி மண்ணை மிதிக்கிற சத்தம். ஆள் இல்லாத அனாதி காட்டில் இது என்னடா கொலுசு சத்தம்னு பார்த்தா தலையில் பருத்தி சாக்க சுமந்து ஒத்தையில் வந்துட்டு இருக்கா சொர்ணக்கிளி. பார்த்தான், கிழங்கு சுடுறதுக்குள்ள மனசு வெந்து போச்சு அவனுக்கு. கொடியில் சீலை காய்கிறத கண்டாலே படக்குன்னு பார்வையை எடுக்க முடியாத பய புத்தி கொதிச்சு போய் நிற்கிறான். என் சொர்ணக்கிளி, தலை சுமையை இறக்கி வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு தின்னுட்டு போகிறது வேணாமாம்மா, பொழுது போயிருச்சு, வீடு போய் சேரணும். நீ கிழங்கு தின்னுட்டு போகிறதா இருந்தா வீட்டு வரைக்கும் உன் தலை சுமையை நானே தூக்கிட்டு வரேன். நெசமாவா? பொய்யா சொல்கிறேன். உனக்கு கால் இழிச்சா உன்னையும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறேன். பாதியில் போனவளை முன்னுக்கு வந்து மறித்து அவள் தலை சுமையை வம்படியே அவனே இறக்கி வைக்கிறான். தொட்டும் தொடாமல் அவளை ஓரங்கட்டி ஒதுக்குறான். கங்குகளை தள்ளி வெந்தும் வேகாமல் கிடந்த கிழங்குகளில் ஒன்றை எடுத்து தின்னு சொர்ணம் தின்னுன்னு அவள் கையில் திணிக்க குருத்து வாழை இலையில் சுடுசோறு விழுந்த மாதிரி கிழங்கு சுட்டில் உள்ளங்கை வெந்து அவள் யாத்தேன்னு கத்த, இதுதான் சாக்குன்னு கையை பிடிச்சி உசுன்னு அவன் ஊதி விட அந்த அணுக்கத்தை அனுகூலமாக்கி சாச்சிட்டான் அவனை கம்முங்காட்டில். குரங்குலேருந்து தான் மனுஷன் பிறந்தாங்கிறாங்க. ஆனால் மனுஷனுக்குள்ளே இருந்த சிங்கம், புலி, கரடி, ஓனாய் இதெல்லாம் பூமியில் நித்தம் பிறந்துக்கிட்டு இருக்குது. பலது கண்ணுக்கு தெரிகிறதில்ல, கணக்கில் வாரதில்லை. ஒரு தெய்வ சிலையை களவாணி பையை திருடி உருக்கி விற்கிற மாதிரி ஆளில்லாத காட்டில் ஒரு சின்ன பிள்ளைய சீரழிக்கிறான். ஒவ்வொரு துணியாக உருவி எறிகிறான். கத்தி கதையை கெடுத்துருவாளோன்னு அவள் வாயை அடைக்கிறான் தாவணியை பந்து சுருட்டி. ஒரு மிருகம் கூடுதையா மனுஷ பொம்பளையா. காடே கதி கலங்குது. கம்பங்காட்டில் வந்து அடைஞ்ச தட்டு சிட்டுக தானியை தள்ளி தலைக்கு மேலே எரிஞ்ச மாதிரி செதறி ஓடுதுக. காடை கௌதாளிக என்னமோ ஏதோன்னு பதறி சொந்த பந்தங்களே சூதானம்னு அடுத்த காடு கேட்க அலறி கத்துதுக. அங்கங்கே ஊறி தெரிஞ்ச பாம்பு பூராயெல்லாம் சட்டுன்னு சுருண்டு பிரிமண மாதிரி சுற்றி செத்தது மாதிரி கிடக்குக சத்தம் இல்லாமல். ஈரக்கொலை நடுங்கி விருன்னு வீசுது காற்று. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கணும்னு கங்குகளை கிண்டி கிழங்குகளை எடுத்து ஊதி தின்னுபிட்டு திரும்பி பார்த்தா அவள் இன்னும் எந்திரிக்கலை. காலை பிடிச்ச ஒரு ஆட்டுறான். கொலுசு சத்தம் போடுது. அவள் அசையலை. வாயில் அடைச்ச துணியை உருவுனா வாய் திறந்தே கிடக்கு, மூடலை. மூக்கில் கையை வச்சு பார்த்துக்கிறான், மூச்சில்லை. யாத்தே செத்து போனாலே. செத்த விடம் புத்தி மாறி போய் பயந்து உட்காந்தவன் சுதாரிச்சு எந்திரிக்கிறான். சுத்தியும் முத்தியும் பார்க்குறான். அவள் சுமந்து வந்த பருத்தி சாக்கு இருக்கு. சாக்கை அவுத்தான், பருத்தியை உதறி விட்டான். ஒட்டு துணி கூட இல்லாமல் கிடந்தவளை தூக்கி குத்த வச்ச மேனிக்கு உட்கார வச்சு சாக்குக்குள்ளே திணிச்சான். ஏற்கனவே பருத்தி சாக்கை கட்டியிருந்த கைத்தை பதட்டத்தில் எங்கே இருந்தானோ தெரியல, காணலை. இடுப்பில் இருந்த சூரி கத்தியை எடுத்து அவள் குடுமையவே அறுத்து முடிய கொண்டே முடி போட்டான் மூட்டைக்கு.
பொணத்தை எங்கேயாவது பாங்கிணத்துல போட்டுட்டு கங்காதர சீமைக்கு ஓடியே போகணும்டா ஓடி. காடு இருட்டு கட்டி போச்சு. மங்களா வழி தெரியுது. பொலம் எல்லாம் போனோம் கணக்கல. ஆனால் மனசு மட்டும் பாறாங்கல்லா கணக்குதேன்னு சொல்லிக்கிட்டே பயத்தையும் சுமந்து நடக்கிறான். பொணத்தை தலையில் பிடிச்சி உசுரை கையில் பிடிச்சி இது என்னடா பொழப்புன்னு அடுத்த அடி வைக்கவும் ஆள் முனகிற சத்தம் வருது. யாத்தே, யாராச்சும் பின்னால் வாராங்களா? இல்லை காட்டுக்குள்ளே காத்துக்கு இருப்பான். கம்பங்காடு கடந்து ஒத்த பனைமர பாதை வழியா சோளக்காட்டுக்குள்ளே நுழைய என்னைய விட்டுருன்னு சத்தம் வருது. பயந்து கழிஞ்சு போனான். வேர்த்து விறுவிறுத்து தலைச்சுமையோட ஒரு முழு சுற்றி எங்கேருந்துடா வருதுன்னு பார்த்தா கடைசியில் சாக்குக்குள்ளே இருந்து வருது சத்தம். பொத்துன மூட்டையை போட்டுட்டு நாலடி பின்னால் நகர்ந்து நின்று பார்த்தா அவுந்து போன மூட்டைக்குள்ளேருந்து குத்த வச்சு உட்காந்த மீனிக்கு கும்பிட்டு அழுகிறா சொர்ணக்கிளி. அவள் சாகலை. உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் கிடந்த கூந்தலை எடுத்து அங்கங்கே மூடிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே மார்பை மூடிக்கிட்டு நடந்து போச்சு, என்னை விட்டுருமாமான்னு சாரையா அவள் அழுகிறத கண்டா ஓனாய் புலி பேயா இருந்தாலும் போயிட்டு வா தாயின்னு போயிடும். பேய் பிசாசு மிருகம் மனுஷன்னு எதுலேயும் சேர்க்க முடியாது இவனை. அடியே சொர்ணம், ஒரு வகைக்கு நீ செத்தது நல்லது, எனக்கு சாட்சி இருக்காது. இப்போ நீ பொழைச்சது கெட்டது. உன்னைய இப்படியே விட்டா நான் காடு கிடக்கு முன்னே என்னைய பணமாக்கிப்படுவானுங்க உங்கள் அப்பா மாருக. அதனால நீ செத்ததாவே இருக்கட்டும். இடுப்பில் சூரிய தேடினா காணோம். பதட்டத்தில் எங்கேயோ விழுந்து போச்சு. வரப்பு மேட்டில் கிடந்துச்சு ஒரு கத்திக்கல். அந்த கல்லை மண்ணோட பேத்தெடுத்த கொலகார பாவி கும்பிட்டு கிடந்தவளை தலையில் நச்சுன்னு குத்தி ரத்தம் உழுக விட்டான். அவள் கத்தி கதறி ஊர்சாமி பேரையெல்லாம் கூப்பிட்டு அழுது பார்த்தா ஒரு சாமியும் வரல. உண்மையாகவே செத்து போனான். திரும்பவும் அவளை சாக்கில் போட்டு பொணம் சுமந்து கருவேலங்காட்டுக்கு கிழக்க இருக்கிற பாங்கிணத்தில் போட்டுட்டு போயிட்டான். ராத்திரியோரு ராத்திரியா அப்பமாருக ஆளுக்கு ஒரு திசையை அலைஞ்சதும் விடிஞ்ச பொணம் கண்டுபிடிச்சு மாடுக மாதிரி கதறி அழுததும் கம்மங்காட்டில் கிடந்த சூரிய வச்சு இதை செஞ்சவன் செயல்ராசு தானே கண்டுபிடிச்சு அருவா வேல்கம்போட அவனை ஆளாளுக்கு தேடினதும் இது தெரிஞ்சு அவன் சிறுமலையில் மருந்து குடிச்சு செத்து கிடந்ததும் அன்னைக்கு இருந்த மாறுகணத்தேவர் பேச்சு நின்று போனதும் ஊருக்கே தெரியும். ஆனால் மாறுகணத்தேவர் கடைசியாக சொல்லிட்டு செத்தது சடைத்தேவருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்து இப்போ நீயும் நானும் தான் இருக்கமடா தம்பி. இப்போ நானும் போய் சேர்ந்துறேன் போல இருக்கு. ஒன்று சொல்லிட்டு சாவேன், செய்வியா சொல்லுனே. நம்ம ஆசமக சொர்ணக்கிளையை கொன்று விட்டாங்க. நம்ம வம்ச விளக்க அழிச்ச குடும்பத்தில் என்னைக்காச்சும் ஒரு ஒச்சம் உண்டாக்காட்டி செத்து சுடுகாடு போனாலும் என் ஆவி அடங்காதுடா தம்பி, செய்வியா? செய்கிறேனே. இது நடந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் சடையத்தேவருக்கு மகனாக வந்து பிறக்கிறான் கட்டையன். அதுக்கு அங்கிட்ட 5 வருஷம் கழித்து பெரிய முகிக்கு மகளாக வந்து பிறக்கிறா கருவாச்சி. வஞ்சத்தையும் சாராயத்தையும் ஊற்றி வளர்க்குறாரு சடையத்தேவர் கட்டையனை. பொண்ணு கேட்குற மாதிரி கேட்டு கல்யாணம் முடிக்கிற மாதிரி முடிச்சு அவளை சீரழித்து சின்னாபின்னமாக்கி 5 ஆத்தா ஓங்கதை தீந்தடி ஆத்தா எங்கள் பழின்னு வீட்லேயே போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. பஞ்சாயத்தை கூட்டி தீர்த்து கட்டவும் திட்டம் போட்டாங்க. கரிச்சாம்பாறையில் கருவாச்சியை போட்டு வறுத்தெடுத்து அவள் குடுமிக்கு அடியில் கையை கோத்து இறுக்கிக்கிட்டு சொர்ணக்கிளி கதையை கட்டையும் சொல்ல பூராம் பாம்பு தேலெல்லாம் புகுந்து குடஞ்சிருச்சு கருவாச்சி புத்திக்குள்ள. அந்த குடைச்சலும் உடம்பு பட்ட உளைச்சலும் எதையும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிற குணமும் சேர்ந்து தான் அவளை பேயாட வச்சு பெருங்குத்து பண்ணிடுச்சு. கருவாச்சி மூலியமாக சொர்ணக்கிளித்தின் கதையை சொல்ல அழுது மூஞ்சி வீங்கி போச்சு ஆணும் பொண்ணும். கோடாங்கியும் இப்போ இறங்கி வந்து கேட்குறாரு, எம்மா சொர்ணக்கிளி, நீ வேற எங்கேயும் போய் விளையாட்டு காட்டாம ஏன் சொந்தக்கார பிள்ளைய சுத்திட்டு அலையிற? சிங்கார சொர்ணக்கிளி, சீதபெத்த இளைய கிளி, உனக்கு குண்டுமல்லி பூ வேணுமா, கோழிக்கறி சாறு வேணுமா? வேணுங்கிறத வாங்கி வெளியேறு தாயி. போகிறேன், அப்பப்போ வருவேன். இது கெட்ட பேச்சு. இனிமே எங்கள் பிள்ளைய தொடப்படாது. எங்கள் பிள்ளை வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ஆத்தங்கரை குளத்தங்கரை வெங்காடு வெள்ளாமக்காட்டு வழி ஒத்த சத்தையில் போய் வந்தாலும் இந்த மங்கையை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி வெளியேறு. என்ன வேணுமோ எங்கள் சக்திக்கு உட்பட்டதை கேளு, தாரோம். பால் பணியாரம், பனநொங்கு, சுட்ட கருவாடு, அச்சு வெல்லம், உப்பு கண்டம், புது சேலை கொடுப்பியா? ஒரு குறையில்லாமல் கொடுத்துறோம் தாயி. வந்த வழியே போயிடுறியா? போயிடுறேன். ராத்திரியெல்லாம் உடுக்கடிச்சு ஓட்டி விடிய காலம் பேய் இறங்கிடுச்சு. கைத்தாங்கலா பிடிச்ச கருவாச்சியை வெளியே கூட்டாந்து தலையில் கல்லை தூக்கி வச்சு தலைவிரி கோலமாக ஓட்டமும் நடியுமா அவளை முன்ன விட்டு பின்னாலேயே போறாக ஊராளுக. உடுக்கு சத்தமும் போகுது ஊரோட சேர்ந்து. சுடுகாட்டு புளிய மரத்தடி வந்ததும் எரிஞ்சிரன்னு சொன்னதும் கல்லை மடார்னு கீழே போட்டா கருவாச்சி. கட்டையன் தலையில் போட்டிருக்கணும்னு நான் ஒருத்தன்.
ஏன் சடைத்தேவன் தலையில் போட்டால் மாட்டேன்னு சொல்லுமா கல்? இது இன்னொருத்தே. கருவாச்சி குடுமையில் ஒரு கத்தையை எடுத்து அதை ஆணியில் 2-3 சுற்றி சுற்றி புளிய மரத்தில் அதை நச்சு நச்சுன்னு அரைஞ்சு அடிக்குடுமி அருவாளை வச்சு அறுத்து அவளை விடுதலை பண்ணி திரும்பி பார்க்காம போன்னு ஓங்கி உத்தரவு போடுறாரு கொடாங்கி. சொந்த புத்தியோ சுவாதீனமோ இல்லாமல் உறக்கத்தில் நடந்து போகிறவ மாதிரி போகிறவளை ஆளுக்கு ஒரு பக்கமாக தாங்கி பிடிச்சி போகிறாளுக பொம்பளைக. ஊர் எல்லாம் வந்துருச்சு. அங்கே தான் சாங்கியப்படி சடங்கு பண்ணி ஆகணும். 7 எருக்கில் சாணி சட்டி, பீத்த மரம், பீத்த செருப்பு, பீத்த விளக்குமாறு இதுகளையெல்லாம் கருவாச்சி தலையை 3 சுற்றி சுற்றி எரிஞ்சிட்டு உலக்கையை போட்டாக அவள் குறுக்க. தாண்டி வாடியம்மா தாண்டி அவள் உலக்கையை தாண்டினான். 5 பொம்பளைக கூடி 5 பானை தண்ணி அவள் தலையில் சொதன்னு ஊற்றுனாக. அந்த ஊரில் அவளுக்கு மட்டும் மழை பெஞ்சது மாதிரி நடந்து போகிறா கருவாச்சி. வெந்நி கொதிக்க விட்டு வேப்பங்குலையும் மஞ்சளும் போட்டு தலைக்கு தண்ணி ஊற்றி பழைய சிலையை வச்சு கரகரன்னு அவள் தலையை துவட்டிக்கிட்டே பெரிய மூக்கி புலம்ப பச்சரிசியை உரலில் போட்டு மாவடிச்சுக்கிட்டு இருந்தாக வைத்தியச்சியும் பவளமும். இடித்த மாவை நல்லா அவிச்செடுத்து வெள்ளத்துணியில் கட்டி வேது கொடுக்க எங்கே தொட்டாலும் வலிக்குதுன்னு கத்துறா கருவாச்சி. இவ ஆடினா பேயாட்டம் பாதி, இவ மேலே இவ புருஷன் ஆடின பேயாட்டம் பாதி. எப்படி தான் தாங்கும் அந்த இளவாழத்தண்டு? வேது வைக்க அவிச்ச மாவுலையே புட்டு செஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி தூள் போட்டு பிணைஞ்சு ஊட்டுறா பெரிய முக்கி மகளுக்கு. 1 வாய் 2 வாய் தின்னதும் தட்டை தட்டி விட்டுட்டு பாயில் போய் விழுந்து சும்மாடு மாதிரி சுருண்டு படுத்திக்கிட்டா கருவாச்சி. மகளுக்கு அடிச்சு ஊத்த விடக்கோழி இருக்கான்னு தேடி நடந்து போகிறா பெரிய முக்கி தெருவா. எப்பே பஞ்சாயத்து கெட முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம கூட வம்பளுக்கு அருவா கம்போட வாங்கடான்னு பெரிய மூக்கி முதலக்கம்பட்டைக்கு ஆள் சொல்லி விட்டுருக்காளாம். அந்தூர்காரங்க இந்தூருக்கு வந்து கம்பு சுற்றி வெள்ளை வெட்டியோட வீடு போய் சேரவா? நான் சும்மா இருப்பேனா? நீ செய்யறத செஞ்சுக்கடா மகனே, ஆனால் எதுலேயும் ஒரு நிதானம் இருக்கட்டும். தகப்பங்கிட்ட நிலைமையை சொல்லி யோசனையும் கேட்டுக்கிட்ட கட்டையன் பன்னியான் பேரன் சலம்பல் பாண்டி உலக்கையன் 3 பேரையும் கூப்பிட்டான். ஆடு மாடுக அடங்கி சனங்கள்லாம் உறங்கி காவல் நாய் கூட கடைசியாக குலைச்சிட்டு கண்ணு மூட போன பின் சாமத்தில் பஞ்சாயத்து நடக்க போகிற அரச மரத்தடி மந்தையில் அங்கங்கே குழி தோண்டி வெட்டருவா வேல்கம்பை உள்ளே வச்சு புதைச்சி மண்ணை தள்ளி மறைக்கிறாங்க கட்டையன் கையாளுக. அரசலை இடுக்கு வழியா இதை பார்த்துக்கிட்டே இருந்து பயந்து தேயுது நிலா. பகுதி 5. விடிஞ்சா பஞ்சாயத்து, ஊரே உறங்குது. எனக்கும் தூக்கம் வருதுன்னு சந்த பொந்துகளில் புகுந்து சத்தமும் உறங்கி போச்சு. முழிச்சுக்கிட்டு இருக்கிறது காடா விளக்கும் கருவாச்சியும் மட்டும்தான். என்னமோ சோட்டுக்காரிக்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி காடா விளக்கு கூட பேசுகிறா கருவாச்சி. என் பொழப்பு ஏன் இப்படி ஆகி போச்சு காடா விளக்கே? என்ன குத்தத்துக்கு நான் இப்படி குத்திரும் கொலையுருமா கிடக்கேன்? என்ன பாவம் பண்ணேன்? எவ சோத்தில் மண்ணள்ளி போட்டேன்? கறியை மட்டும் எடுத்துக்கிட்டு எலும்ப நாய் துப்புற மாதிரி துப்பிட்டானே என்னைய. செத்து போடின்னு சொன்னவக்கிட்ட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? பஞ்சாயத்தில் எப்படியும் அத்தை விட்டுற போகிறாக. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? கல்யாண சேலையை கழுத்தில் சுற்றி நானுக்கிட்டு செத்து போகலாம். இல்லை அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு பழைய சீலையை பொத்தி படுத்துக்கிடலாம். பொம்பளைங்க பொதுவாக இதைத்தான் செய்வாங்க. அதை நானும் செய்யணுமா? செய்ய மாட்டேன் கடவுளுக்கே. ஒத்த திரிய வச்சுக்கிட்டு ஊதக்காத்தை எதிர்த்து நிற்கிற நீ சீமத்தண்ணி கடைசி சொட்டு வத்தி போனாலும் திரியில் ஊறி இருக்க மிச்சத்தை வச்சு உசுர் பிடிச்சி நிற்க பார்க்குற. உனக்கு குறைஞ்சவளா நான்? ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு காரணம் இருக்கா இல்லையா? என் பிறவிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு போயிடுறேன். சாவி என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளை தேடி வரத்தான் போகுது. அது வாரப்பா வரட்டும், பார்த்துருவோம், வான்னு கேட்டுருவோம். இது வரைக்கும் கொலன்னு இருந்த மனசு வாங்கின அடியில் இப்போ இறுகி கிடக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான். வரணுங்கிற துன்பம் வந்து தானே தீரும். ஒலை கொதிக்காமல் அரிசி வேகுமா? ஒவ்வொரு பொம்பளை பழப்பும் ஒரு ஒலை தான். இப்போ ஏன் ஒலை கொதிக்குது? கொதிக்கட்டும். அவள் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இப்போ காடா விளக்கும் உறங்கி போச்சு. அவள் மட்டும் முழிச்சிருக்கா. அரச மரத்தடி மந்தையில் ஊரே கூடி உட்காந்துருக்கு. கருவாச்சி பொழப்பு என்னாக போகுதோங்கிற கவலையும் பஞ்சாயத்தில் கலகம் வந்து ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிருமோங்கிற பதட்டமும் திட்டத்திட்டா தெரியுது ஊருக்காரக மூஞ்சியில். உருமா பெருமா தேவர் பெருங்குரல் எடுத்து பேசுகிறாரு. இந்தா பாரப்பா கட்டையா, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காம நல்ல முடிவுக்கு வாப்பா. ஆம்பளைக்கு அருங்கேடு நினச்சாலும் பொம்பளைய புறம் பேசப்படாதப்பா. 40 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்த குடும்பம் சேர்ந்ததாவே இருக்கட்டும். ஊரே ஒன்று கூடி சொல்கிறோம், வச்சு பொழைச்சிக்கப்பா அவளை. உட்கார்ந்துருந்த கட்டையும் விசுக்குன்னு எந்திரிச்சான். பெருசுக கூடி ஒரு திருப்ப சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. வச்சு வாழ போகிறது நான்.
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் எதுக்கு? வீடு விளங்க வாரிசு உண்டாக. இந்த ரெண்டுக்கும் லாயக்கப்பட மாட்டா இந்த ரெண்டும் கேட்டா சிரிக்கி. வேணாம், விலக்கி விட்டுருங்க. இல்லாதது பொல்லாத சொல்லி என் பிள்ளை பிழப்ப கெடுத்துட வேணாம்னு சொல்லுங்கப்பா. அந்த ஆள் சொல்கிறத நம்பாதீங்க. தங்கத்தட்டு மாதிரி போய் சல்லடையாக திரும்பி வந்திருக்கா என் பொண்ணு. முந்தானையை உதறி இழுத்து இடுப்பில் சொருகிட்டு தரையை விட்டு பந்து மாதிரி எந்திரிச்சு அழுது பேசுகிறா பெரிய முக்கி. ஆமாம், பெரிய சீமையில் இல்லாத பொண்ணு. மிளகு ரசம் வடினா எலுப்புளிக்கு அள்ளி போட்டு இதுதான் மிளகுங்கிற பொண்ணு. போனா போயிட வேண்டியது தானே. ஏய், வானா வாரதுக்கும் போனா போகிறதுக்கும் எங்கள் ஐத்த மகன் என்ன அவசாரியாடா? பொண்ணு கேட்டு வந்தது நீ தானே? முதலக்கம்பட்டியிலேருந்து பஞ்சாயத்துக்கு வந்திருந்த பெரிய முக்கிய அண்ணன் மகனுங்க 4 பேரும் ஒன்று சொன்னாப்புல எந்திரிச்சிட்டானுங்க. தாட் பூத்துன்னு அவனுங்க தவ்வவும் பல்ல கடிச்சிக்கிட்டு கட்டையை லேசாக திரும்பி பார்க்குறான். ஆயுதம் புதைச்ச இடத்துல அடையாளம் வச்சு உட்காந்துருந்த பன்னியான் பேரன், உலக்கையன், சலமன் பாடி 3 பேரும் லேசாக பள்ளம் பறிக்கிறாங்க. வாடா போடான்னு பேசுன ஏடா கூடமாய் போயிருமப்பா. நல்லது கெட்டது பேசத்தான் நாங்கள் இருக்கோம்ல. உட்காருங்க. காவக்காரன் சக்கண்ணன் கையமத்தவும் தோளில் போட்ட துண்டை தரையில் போட்டு உட்காந்துட்டாக 4 பேரும். ஏன்பா சடையத்தேவா, நீ பெரிய மனுஷன், நீ என்ன சொல்கிற? நடுவிரலையும் கட்ட விரலையும் ஒன்றா வாயில் வச்சு அழுத்தி 2க்கும் மத்தியில் இருக்கிற இடைவெளியில் புளிச்சுன்னு எச்சி துப்பி எச்சி விழுந்த இடத்த இடது கையால் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே சடையத்தேவர் சொன்னார். தவளை தண்ணி கிழக்குது, ஓந்தி மேட்டு கிழக்குது, பிரித்து விட்டுருங்கப்பா. சடையத்தேவா, நீ பிள்ளைய பொழப்ப நினைக்கல. ஏதோ மாசு இருக்கு உன் மனசில். அது பரம்பரைக்கு நல்லதில்லப்பா. கடைசியாக கருவாச்சையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். கூப்பிடுங்கப்பா அந்த பிள்ளையன்னாரு உருமா பெருமா தேவர். வந்தா கருவாச்சி. முன்ன இருந்த பயமில்ல அவளுக்கு. கண்ணில் ஒரு ஒளி இருக்கு. கையெடுத்து கும்பிட்டா. எம்மா கருவாச்சி, உன் புருஷன் உன் மேலே குத்தம் சொல்லி வேணா வெட்டி விட்டுருங்கன்னு பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துருக்கான். உன் பக்க நியாயத்தை நீ சொல்லுதாயி. அவள் ஒரு பேச்சும் பேசாமல் அரச மரத்தில் அணி பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் வேற என் வாழை வேறுன்னு உடம்பு அசங்காமல் வாழை மட்டும் என்ன ஆட்டுதுன்னு அந்த அணில். புசு புசுன்னு என்ன அழகு அந்த வாள். காது குடைய வேணும்னா அணில் வாழை தான் லாயக்கு. என்ன சொல்ல போறான்னு சபையே அவள் வாயை பார்த்துருக்க. மரம் ஏறி அணில் வாழை தொட்டு தரையில் குதிக்கிற அவள் மனசு நிதானத்துக்கு வருது. என் மேலே ஒரு குத்தமும் இல்லைங்க. இந்த பஞ்சாயத்துக்கும் தெரியும், நான் கும்புற சாமிக்கும் தெரியும். மற்றபடி கடவுளும் ஒரு என்ன தீர்ப்பு சொல்லுதோ கட்டுப்படுறேன். சாமி அருள்வாக்கு சொல்கிற மாதிரி பேசுகிறாயா கருவாச்சி? இந்த தெய்வ சிலையை வச்சு பிழைக்காதவனும் ஒரு மனுஷனா? எப்போவோ யாரோ செஞ்ச பாவத்துக்கு இப்போ பழி வாங்குறனப்பா இந்த பச்சை மண்ணை. பஞ்சாயத்தே சோகம் கட்டி கிடக்கு. ஏமா பெரிய முக்கி, பஞ்சாயத்து எப்பவும் பிரிக்க நினைக்காது, சேர்த்து விடத்தான் நினைக்கும். ஆனால் அந்த பையலோ அத்தை விடுங்க ஆளை விடுங்கன்னு பிடிச்ச பிடியிலேயே நிற்கிறான். நீ என்னத்த சொல்கிற? விக்கி விக்கி அழுதா பெரிய முக்கி. சல்லுன்னு மூக்கை சிந்தி தரையில் எரிஞ்சிட்டு முந்தானையில் மூக்கை தொடச்சிக்கிட்டே சொல்கிறான். பிள்ளை சேர்ந்து வாழணுமேனு பெத்த வயிறு பற்றி எரியுது. ஆனால் அனுப்பி வச்சா என் பிள்ளை என்னதில்லேன்னு போயிருமோன்னு பயமாக வேற கிடக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன்? பஞ்சாயத்துக்கு பாத்தியப்படுறேன். அம்பலக்கல்லில் உட்காந்துருந்த பஞ்சாயத்து பெருசாக 2-3 பெருமூச்சு விட்டாக. யோசித்து உதடு பிதுக்கி தலையை அங்கிட்டு இங்கிட்டுமா ஆட்டிக்கிட்டாக. பிறகு ஒருத்தருக்கு காது கடிச்சிக்கிட்டாக. கடைசியாக ஆடித்தொண்டையில் ஒரு கணைப்பு கணைச்சாரு உருமா பெருமா தேவர். அந்த கணைப்பு ஒன்றும் தொண்டையில் பிசுறு போகிறதுக்கு இல்லை. சலசலன்னு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சபையை தம் பக்கம் திருப்புற ஒரு சாடை. சரி, வேற வழி இல்லை. நெஞ்சில் கல்லை கட்டிக்கிட்டு தான் தீர்ப்பு சொல்கிறோம். கட்டையன் கருவாச்சி உறவை தீர்த்து விட்டுறோம். இன்னைக்கு இருந்து அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லை. 2 பேருக்கும் சேர வேண்டிய பொருளை 2 பேரும் வாங்கிக்கிட்டு அவங்க பொழப்ப அவங்க பார்த்துக்க வேண்டியதான். பிரிஞ்சாலும் நல்லா இருங்க. தீர்ப்பு சொன்ன உருமா பெருமா தேவர் குரல் கடைசியாக கரகரத்து போச்சு. ஊருக்கு அவரை போல நல்ல மனுஷங்க 4 பேர் இருப்பதனால தான் கடந்து போகிற மேகம் அந்த ஊரையும் மறக்காமல் நினச்சிட்டு போகுது. அது வரைக்கும் கட்டி வச்சிருந்த கண்ணீர் கைத்து அத்திருச்சு. கேன்னு அழுகையில் கூட்டிட்டா பெரிய முக்கி. என் பொழப்பு பாதியில் போச்சு, என் பொண்ணு பொழப்பு ஆதியிலே போச்சே. எம்மா தங்கச்சி பெரிய முக்கி, அழுகையை நிறுத்து தாயி. இது ஊருக்கு ஊர் உண்டானது தானே. 10க்கு 2 பழுதாகிறது இல்லையா? வேணான்னு போகிறவன் விக்ரமாதித்த மகாராசனாக இருந்தாலும் நமக்கு எதுக்கு? போனா போயிட்டு போகிறான். நல்லது கிட்டதுக்கு நாங்கள்லாம் இல்லையா? அடுத்து ஆக வேண்டியதை பாரு. வளவிக்கார சுப்பஞ்செட்டியார் பெரிய முக்கியத்தை தெரிய வைக்கிறாரு. தகப்பன் சடையத்தேவரோ மகன் கட்டையனோ ஒருத்தர் பார்த்து மீசைக்குள்ள பெருசு சிரிக்க, ஜெயிச்சனா இல்லையான்னு இடுங்கன கண்ணில் அவன் ஒரு பார்வை பார்க்க, ஊராளுக இந்த நாடகத்தை பார்க்கறதுக்குள்ள தலையை வேற பக்கம் திருப்பிக்கிட்டாக 2 பேரும். இங்கே நடக்கிற கூத்துக்கும் தனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி கண்ணை சிமிட்டாமல் உட்காந்துருக்கா கருவாச்சி. சரி,
அவரவர் பொருள் அவரவருக்கு போய் சேர்ந்துட்டா பஞ்சாயத்து முடிஞ்சிருமாப்பா. அதை பேசி முடிங்க முதல்ல. அம்மைய நாயக்கர் சத்தம் போட்டு சொன்னதும் களைய போன பஞ்சாயத்து உக்காந்துருச்சு திரும்பவும். முதல்ல பிராது கொடுத்தவன் கட்டையனா இருப்பதனால பொருளை திருப்பி தர வேண்டிய பொறுப்பு அவனுக்குத்தான். பெரிய முக்கி, நீ சொல்லத்தான், நீ என்னென்ன சீர் செஞ்சையோ சொல்லு, திருப்பி வாங்கிக்க. அது வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்த பெரிய முக்கி விவரமாயிட்டா. அழுகையை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு சீர் செஞ்ச பொருளை எல்லாம் மனக்கணக்கிலே ஓட்டி பார்த்து ஒப்பிக்கிறான். உரல் 1, உலக்க 1, உரல் மூடி 1, அண்டா 1, தண்ணி குடம் 2, குண்டாச்சட்டி 1, கும்பா 1, ஒலவெட்டி 2, அம்மி திருக அருவாமனை ஒவ்வொன்று, காமாட்சி விளக்கு 1, சொலகு 1, பாய் 1, தலகாணி 2. விளக்கமாறு வாங்கி வச்சேன், ஆனால் அது சீரில் சேர்றதில்ல. சத்தம் போட்டு சொன்னவன் இனிமே தான் கொடுக்கணும்னு கீழ்குரல்லாம் முனக்கிட்டா. கேட்டுக்கிட்டியாப்பா, செஞ்ச சீரெல்லாம் ஒப்படைச்சிரு பஞ்சாயத்தில். காவக்கார சக்கன்னு உத்தரவு போட்டாரு கட்டையனுக்கு. ஏன் ஒப்படைக்கணும்? கல்யாண தெளிவு நான் தானே பண்ணியிருக்கேன், கழிச்சிட்டு போகிறேன். கட்டை எகத்தாளம சொல்லவும் முதலக்கம்பட்டி ஆளுக கை காலை உதறி எந்திரிச்சிட்டாக. அவள் வாழ்ந்த பங்கு கேட்டா கொடுக்கணுமா இல்லையா? அதில் கழிச்சிட்டு போ. பொழுதிருக்க பொருள் வந்து சேராட்டி பொழுசாயே நீ இருக்க மாட்ட. யாரை பார்த்துடா கைங்கிட்டு பேசுறிய? ஆடு களவாணி பயலுகளா? ஒழுங்கு மரியாதையாக உட்காரல. உங்கள் சுடுகாடு முதலக்கம்பட்டியில் இல்லை, சொக்கத்தேவன் பட்டியலடி. சலம்பல் பாண்டியும் உலக்கையினும் வேட்டியை வரைஞ்சு கட்டி அரசு காட்டுறாக. பண்ணியாம் பேரன் பாவம், சாராய சந்தோஷத்தில் அருவா புதைச்ச இடம் அடையாளம் தெரியாமல் மேலும் கீழையும் முழிக்கிறான். அம்பலக்கல்லில் அது வரைக்கும் உட்கார்ந்துருந்த காவக்கார சக்கனை படக்குன்னு எந்திரிச்சு பூன் போட்ட காவக்கம்பை அம்பலக்கல்லில் 4 தட்டு தட்டி, ஏழை வங்கம் பயலுகளா, பஞ்சாயத்தை நீங்கள் நடத்துங்கடா, நாங்கள் வெளியேறிக்கிறோம்னு ஒரு சத்தம் விட்டு அத்தனை பேரையும் அமர்த்திவிட்டு சீர் செஞ்ச பொருளை சேர்த்துருங்கப்பான்னு முடிவும் சொன்னார். அம்மிக்குளவியிலேருந்து அருவாமனை வரைக்கும் எல்லாம் வந்து இறங்கிருச்சு பஞ்சாயத்தில். யாத்தா, எல்லாம் எண்ணி பார்த்துக்க, நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். அப்புறம் அதை காணோம் இதை காணோம்னு இங்கே வந்து புலம்புனா அரசு முறை வாங்கி தராது. சரி பார்த்துக்க. என் பொண்ணையும் புலப்பத்து வந்த பிறகு எந்த பொருள் வந்தா என்ன, வராட்டி என்ன? பெரிய முக்கி பெரும்போக்கா பேசிட்டாலும் அறப்பார்வையிலேயே ஒரு அலசலசி ஒலவெட்டி 2ல் 1 காணோம்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒலவெட்டி 2 கொடுத்தேன், 1 காணோம். போனா போகுது, அண்ணன் தானே, அதில் கஞ்சி குடிச்சுக்கிட்டோம். இல்லை அதை அடகு வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டோம். அந்த சொல்லோட சூடு தாங்காமல் சடையத்தேவருக்கு மீசைக்கு மேலே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. ஏலே, எங்கடா அந்த ஒலவெட்டி? நாய் சம்பாரிச்ச பொருள் நமக்கு எதுக்கு? எரிஞ்சிருங்கடா. செத்த இடத்துல அந்த ஒலவெட்டியும் வந்து சேர்ந்துருச்சு. கடைசி கட்டத்துக்கு வந்து நிற்கிது பஞ்சாயத்து. தொண்டையை ஒரு செருமி சத்தமும் கொஞ்சம் கூட்டி கட்டைய ஆரம்பிக்கிறான் விவகாரத்தை. அவங்க பொருள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ல, எங்கள் பொருள் எங்களுக்கு வந்துடணும் இல்லையா? நியாயம் தானப்பா, உன் பொருள் உனக்கு வந்துடணும். அப்போ கேட்டு வாங்கி கொடுங்க. எதை? தாலி சரடை. தாலி சரடை வாங்குறது தான் தீக்கிற பஞ்சாயத்தில் கடைசி சம்பவம். அது முடிஞ்சால் எல்லாம் முடிஞ்சு போகும். பஞ்சாயத்தை விட்டு பொம்பளையை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி மஞ்சள் தண்ணி தெளித்து தாலி சரடை வாங்கி புருஷன்ட்ட ஒப்படைச்சிடுவார் நாட்டாம. அந்த நிமிஷத்துலேருந்து அவனுக்கும் அவளுக்கும் ஒட்டுமில்ல உறவுமில்லைன்னு ஆயிரும். தாலி சரடை வாங்குற போது பல பெருசுக இந்த பாவம் நம்மளை சேர வேணாம்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருங்க. தாலி சரடா வெறும் கயிறா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மத்தியில் ஊடாடுற உயிர். அவங்க மதிப்பு அப்படி. சரி சரி எம்மா பிள்ளை கருவாச்சி, கட்டையனுக்கும் உனக்கும் இல்லைன்னு ஆகி போச்சு. நம்ம சம்பிரதாயப்படி தாலி சரட்டை கொடுத்துருதாயி. காஞ்சி கிடந்த அரசங்குச்சியை வச்சு தரையில் கோலம் கிழிச்சிட்டு இருந்த கருவாச்சி இந்த சொல்ல கேட்டாலோ இல்லையோ தீப்பிடிச்ச மாதிரி குபீர்னு எந்திரிச்சு நின்னான். பஞ்சாயத்தில் ஒப்படைச்ச பொருள் எது வேணுமோ எடுத்துக்கிறங்க, இல்லை எல்லாமே வேணுமா எடுத்துக்கிறங்க. என் உசுரே போனாலும் தாலி சரடை மட்டும் தரமாட்டேன். தாலி சரடு வேணுங்கிற ஆம்பளை என் தலையை அறுத்தெறிஞ்சிட்டு அப்புறம் தாலி எடுத்துகிட்டு போகட்டும். இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவா கருவாச்சின்னு யாரும் எதிர்பார்க்கல. கருவாச்சியா இப்படி பேசுகிறேன்னு நம்பவும் இல்லை. ஒரு காக்கா பேசலை. ஏண்டி, தாலி கழுத்தில் கிடந்தா என்னைக்கா இருந்தாலும் உன் புருஷன் உன் கவுட்டுக்குள்ளே வந்துடுவான்னு பார்க்குறியா? கத்துறான் கட்டையன். இல்லை, இந்த சென்மத்தில் நீ எனக்கு புருஷனும் இல்லை. இந்த பூமியில் பிறந்த எந்த ஆம்பளையும் எனக்கு புருஷனாக போகிறதும் இல்லை. பொழைச்சிருவியாடி இந்த பூம்பியில் ஆம்பளை துணை இல்லாமல்? பொழைக்கிறேன், பொழைச்சி காமிக்கிறேன். பந்தயம் போடுறியா? ஜெயிச்சிருவியா? ஜெயிக்கிறேனா இல்லையோ நான் தோக்க மாட்டேன் மாமா. ஊரே அருளேறி நிற்குது. ஆம்பளைய பொம்பளைய கண்ணில் கண்ணீராக முட்டுது. அக்காம விட மாட்டேன்னு கருவாச்சி மேலே பாய போன கட்டையனை நாளை இளந்தாரிக்கு இழுந்து பிடிக்க அத்துப்பாருன்னு முதலக்கம்பட்டி ஆளுக அவளை சுற்றி அணைக்கட்டி நிற்க அமளி துமளியாகுது பஞ்சாயத்து. தாலி சரடு தர முடியாதுங்கிற பொம்பளைய தந்தே ஆகணும்னு சொல்ல பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லி கலையுது பஞ்சாயத்து. மாரடிச்சு அழுது போகிற பெரிய முக்கி பின்னாலேயே கருவாச்சியும் நடந்து போகிறான்.
நெஞ்சில் தாலியோட, நெஞ்சு கூட்டில் வைராக்கியத்தோட. பகுதி 6. அத்து விட்டுட்டு வந்த வீடு இருக்கே, அதுவும் ஒரு வகையில் இலவு வீடு தான். வித்தியாசம் என்னன்னா, அங்கே உடம்பு செத்து போகுது, இங்கே உறவு செத்து போகுது. மற்றபடி ஆள் செத்த வீட்டுக்கு உண்டான அத்தனை மரியாதைகளையும் அத்து விட்ட வீட்டுக்கும் ஓடி வந்து செய்வாக ஊராளுக. பசுமாட்டு சாணி கரைச்சி பசேல்னு வாசல் முழுகி, கருவாச்சி தலையில் சல்லு சல்லுன்னு மஞ்சள் தண்ணி அள்ளி தெளித்து மகளை கட்டி பிடிச்சி ஊரே கேளு நாடே கேளுன்னு நெஞ்சு வெடிச்சு விழுக ஒப்பாரியில் கூட்டிட்டா பெரிய முக்கி. கருவாச்சி கூந்தலுக்கு கை நிறைய பூ வச்சேன், தலைப்பூவு வைக்கல, தலையெழுத்து அறியலையே. தாலி சரடு இருக்க, சரஞ்சரமாக பூவிருக்க, கட்டுனப்பன் வாழ்ந்திருக்க, கைம்பண்ணா நிற்கிறாளே. மார் மேலே ஒரு அடி, மக மேலே ஒரு அடின்னு மாற்றி மாற்றி அடித்து பெரிய மூக்கி கத்தி கதறவும் ஊர் பொம்பளைக கூடி தாய் மகளை தனித்தனியாக பிரித்து விட்டு தெம்பு தர சொல்கிறாங்க. ஏய் விழுடி, என்னமோ பிள்ளைய சாக கொடுத்தவ மாதிரி உப்பு சொல்லி அழுகிறவன். ஏதோ நீ செஞ்ச புண்ணியம் இந்த லெவலில் உன் பிள்ளை வீடு வந்து சேர்ந்துச்சு. இன்னும் 3 மாதமோ 6 மாதமோ அந்த கொலகார பாவியோட குடும்பம் நடத்தியிருந்தா கருவாச்சியை கண்ணில் கண்டிருக்க மாட்டேன். அவள் கட்டின சீலையத்தான் பார்த்துருப்பேன். 10 நாளில் விட்டுருச்சு 7 நாடுன்னு குலதெய்வத்தை கும்பிட்டு தேங்காய் உடைக்கிறத விட்டுட்டு அழுக என்ன அழுக? இழுத்து வச்சு கழுத்தறுத்து புட்டானே இந்த ஊரில். இதுக்கு அங்கிட்டு எப்படித்தான் பொழைக்க போகிறோமோ. கட்டி தீத்தவன் காலடிக்குள்ள. எறும்பு பொழைக்குது, நாய் நரி பொழைக்குது, நீயும் கருவாச்சியும் பொழைக்க முடியாதா? கண்ணை தொடச்சிக்கிட்டு காரியத்தை பாரத்தான். உரிச்ச பலாப்பழ மாதிரி சடையாத்தோல் தொங்கி போன மண்டையன் கிழவி கண்ணீர்னு பேசிவிட்டா. துண்டா ஓதுனாத்தான் மந்திரமா? மாசு மருமில்லாத நல்ல மனசுலேருந்து வயசான நாக்கு வழியாக வந்து விழுகுதா இல்லையா? அதுவும் மந்திரம்தான். பஞ்சாயத்தில் ஒப்படைச்ச பொருளை எல்லாம் எண்ணி கொண்டாந்து இறக்கிட்டு சர்வச்சீட்டில் கொடுத்த முறை ஆளுக்கு ஒரு சொம்பு அண்ணாக்க குடிச்சிட்டு போயிட்டு வரோம்னு சொல்லாமல் போயிட்டாக முதலக்கம்பட்டி ஆளுக. தீத்த வீட்லேயும் இலவ வீட்லேயும் ஒலை வைக்கிறதில்ல. ஊரே சாப்பாடு கொடுக்கும் அந்த வீட்டுக்கு. சோளசோறு, கேப்பக்களி, கம்மங்கஞ்சி, கத்தரிக்காய் குழம்பு, கருவாட்டுச்சாறு, அவிச்ச காணப்பயிறுன்னு ஈயச்சட்டியில் தூக்குவாளியில் பித்தளை கும்பாவில் வந்து குமிஞ்சு போச்சு பெரிய மூக்கி வீட்டில். கொன்னவாயினை சேர்த்து 3 ஆள் இருக்கிற வீட்டில் 20 ஆளுக்கு சாப்பாடு. ஆனால் 3ல் ஒரு ஆள் தொடணுமே, யாரும் தொடலை. இங்கே இவங்க கதை இப்படி இருக்க, அங்கே மேலையும் கிளையும் தவறான் கட்டையன். கருவாச்சியை விட்ட பேய் கட்டையனை பிடிச்சிக்கிச்சு போல இருக்கு. அதுலேயும் இது சாராயம் குடித்த பேய் சட்டையை கிழிச்சு அழியுது. மந்தையில் வாங்கிட்டாடா மானத்தை, பொழைச்சி காமிக்கிறேன்னு சம்பிராயம் போடுறாள்ல போறா. பொழைச்சி பாரு, பொழைச்சிருவியா? பொழைக்க விட்டுருவேனா? கண்ணுக்கு தெரியாமல் உன்னைய ஊரை விட்டே ஒதுக்குறண்டி பிள்ளா. கெடுதல் புத்தி மப்பேர் நிற்கிது கட்டையனுக்கு. மனுஷங்க கூடி ஊருன்னு ஒன்று உண்டாக்குனதே இந்த சௌரியத்துக்குத்தான். வாழ்வோ தாழ்வோ கொடுத்து வாங்க ஒரு வசதிக்குத்தான். என்கிட்ட ஒன்று இருக்குது, உன்கிட்ட ஒன்று இருக்குது. ஒன்றை கொடுத்து ஒன்றை பண்டமாத்து பண்ணிக்கலாம்ங்கிற கணக்கு தான். ஊருக்கும் ஒரு தனி மனுஷனுக்கும் உள்ள நரம்பு அத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் போய் சேராது. ரத்தம் போய் சேராத பாகம் செத்து போகுமா இல்லையா? உனக்கும் எனக்கும் உள்ள உறவை அத்து விட்ட மாதிரி ஊருக்கும் உனக்கும் உள்ள உறவையும் அத்து விடுறேண்டி. சாராயத்தில் அடித்து சத்தியம் பண்ணுறான் கட்டையன். ஏழை உலக்கையா சலம்பல் பாண்டி, தண்ணி கிணத்துல கருவாச்சிக்கு ஒரு பொம்பளையும் தண்ணி தூக்கி விடக்கூடாதுன்னு சொல்லுங்கடா. அந்த தெருவுலையோ அடுத்த தெருவுலையோ எந்த பொம்பளையும் அவ கூட பேசப்படாது. அடுப்புக்கு தீ கொடுக்கக்கூடாது. அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, சீரகம், எண்ணெய், சீமத்தண்ணின்னு அவளுக்கு யார் முறக்கண்ணா கொடுத்தாலும் முறகிட்டு போயிடும்னு சொல்லிவிடுங்கடா. அவள் தர்ற வருஷ கூலி 6 மரக்காலுக்கு பதிலாக நம்ம 7 மரக்கா கொடுத்துருவோம். அவள் வீட்டில் அழுக்கெடுக்கப்படாதுன்னு சொல்லியிருந்தா வண்ணாத்திக்கு. அவள் காடுகரைக்கு யாரும் விதைக்க போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. அதையும் மீறி விளைஞ்ச வெள்ளாமையை யாரும் வீட்டில் வந்து சேர்க்கப்படாது. ஏழை பண்ணியாம்பேரா 3ஆம் பேர் அறியாமல் இதை பண்ணணும்டா. அப்படி தப்பி கிப்பி தெரிஞ்சு ஊர் பெருசுக யாரும் லல்லு புல்லுன்னு தவினாங்கன்னா பெருமாத்தேவனை பின்னுக்கு விட்டுங்க, சக்கனை முன்னுக்கு விட்டுங்க. கொலைக்கேசை நான் பார்த்துக்கிறேன். அவன் யாரா? அவன் கொன்னவாயனா? ஒடிஞ்ச ஒட்டடை குச்சிக்கு உருமா கட்டின மாதிரி பெரிய முக்கி வீட்டில் திண்டு கழிகிற தேவாங்கு. அந்த பண்ணைக்கு இருக்கிற நாயை பற்றி விட்டுறணும் முதல்ல. சொக்கத்தேவன் பட்டியில் ஒரே ஒரு பொட்டி கடை தான். உப்பு, புளி, மிளகா, முறுக்கு, முட்டாய், கருப்பட்டி, அவிச்ச கிழங்கு, அவிச்ச மொச்சை, காய்கறி மாதிரி அத்தியாவசிய பொருட்களும் பீடி, சோடா, சவுக்கார கட்டி மாதிரி ஆடம்பர பொருட்களும் அங்கே கிடைக்கும். பணங்காசுக்கும் விற்கிறதுண்டு, பருத்தி தவசத்துக்கும் பண்டமாத்து பண்ணிக்கிறதும் உண்டு. முத்துக்கருப்புன்னு ஒரு பையன் பரம்பரையாக வச்சுருக்கான் அந்த கடையை. புதுசாக கட்டிக்கிட்ட வந்த பொண்டாட்டியை கடையில் விட்டுட்டு சந்தைக்கு போயிட்டான் முத்துக்கருப்பு சாமான் வாங்க. புது பொண்ணு காக்கி வாடம் பட்ட கறி.
மதன உடம்பு. எரும மாடு வளர்த்து ஊருக்கு பால் ஊத்துற அவங்க அப்பன் ஒரு மாட்டை இவளுக்கே நேர்ந்து விட்டான் போல இருக்கு. சும்மா தலன்னு இருக்கான். தாலி கயித்து மஞ்சள் கூட இன்னும் அழுக்கு ஓட்டலை. வாக்கப்பட்டு வந்த புதுசுங்கிறனால ஊர் நாடு பற்றி ஒன்றும் தெரியாது அவளுக்கு. அவள் கடையில் பீடி வாங்கி பற்ற வச்சுக்கிட்டே தொங்க விட்ட வாழைப்பழத்தாரில் காம்பு கருத்த பழமாக திருக்கி தின்னுட்டு இருக்கான் கட்டையன் கூட்டாளியோட. அப்போ ஒரு கையில் சாட்டை கம்பும் ஒரு கையில் ஓரணாவுமா தவக்கு நடந்து வராயா கொன்னவாயன். பெரிய முகி சொல்லி விட்டுருக்கா, ஒரு நாவுக்கு வாழைக்காய் வாங்கிட்டு வாடான்னு. வந்து நிற்கிறான் பையன் மூச்சு வாங்க. வாடி மாப்பிள்ள வா. வசமாக மாட்டிக்கிட்டவனை வம்புளுக்கு நினைக்கிற கட்டையன் வச்ச கண்ணு மாறாமல் அவனையே பார்த்து நிற்கிறான். அரை ஆளையும் குறையாலு கொன்னவாயன். சில மரங்க வேர் பரவ முடியாமல் வருஷம் 10 ஆனாலும் அங்கேயே நின்று போயிடும் பாருங்க. அப்படி வாலிபத்துக்கேற்ற வளர்த்தி இல்லாமல் குறும்பையாகி போன பையன். சவட்ட கால், செம்பட தலை, அதில் அங்கங்கே 1/4 ரூபா 1/2 ரூபா அகலத்துக்கு ஊடு சொட்டை, கொஞ்சம் கூணு போன நெஞ்சு கூடு, முட்டி வெளியே தள்ளிருச்சு முதுக. அவன் தோல் பிறந்த ராசிக்கு முடி முளைக்காது மூஞ்சியில், தலையில் உருமா. இன்னொரு ஆளும் உள்ள நுழைஞ்சு போட்டுக்கலாங்கிற மாதிரி தொலைன்னு ஒரு சட்டை, மடிச்ச கட்டின ஒரு காவி வேட்டி. காலில் செருப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, கையில் சாட்டைக்கம்பி இருக்கணும் அவனுக்கு. கையில் சாட்டைக்கம்பி இல்லாமல் அவனால் 1க்கு 2க்கு கூட போக முடியாது வராது. முத்துக்கருப்பு பொண்டாட்டியையும் கட்டையனையும் மாறி மாறி பார்த்து மறுகி நிற்கிறான் கொன்னவாயன். என்னப்பா வேணும்னு கேட்டால் முத்துக்கருப்பு பொண்டாட்டி. 2 வேலை செய்ய வேண்டிய மாறப்பு 1 வேலை மட்டும் செஞ்சு ஒதுங்கி நிற்க விவரம் பத்தாது அவளுக்கு. மற்றபடி வினையம் இல்லை. கட்டையனுக்கு பயந்து அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த கொன்னவாயன் உள்ளங்கை வேர்வையோட ஓரணாவை நீட்டி கேட்குறான். ஓரணாவுக்கு வா வா வா. அவன் கொன்னவாயங்கிறதும் வாழைக்காய் கேட்டு வந்தவனுக்கு வார்த்தை திக்குதுன்னு தெரியாத காக்கிவாடன் பட்டிக்காரி தன்னை ஓரணாவுக்கு வாடின்னு கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டு எடுத்தூமச்சிலனை எந்திரிச்சான். பெரம்பத்தட்டில் அடுக்கி வச்சிருந்த கிழங்கையெல்லாம் அவன் மேலே தூக்கி எறிஞ்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி குமிக்கிறான். நான் உத்தமியாக்கும் பத்தினியாக்கும் என்னை ஓரணாவுக்கு வான்னு கூப்பிட்றான் ஒரு குரங்கு பையன். சொக்கத்தேவம்பட்டிக்கு வாக்கப்பட்டு போகாதடி, கோயில் மாடுகளுக்கு பதிலாக அது ஆம்பளைகளை நேர்ந்து விட்ட ஊருடின்னு சொன்னாங்களே, நான் கேட்கலையே. நல்லது கேட்க இந்த ஊரில் நாதி இல்லையா? எக்கச்சக்க பத்தினித்தனத்தை காமிச்சுக்கிறதுக்கு இதாண்டா நேரம்னு அவள் ஆடம்பரமாக அழுகையில் கூட கொன்னவாயன் பையில ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு சாமியாக கொடுத்த சாமியை எதுதான முடிவு பண்ணிட்டான் கட்டையன். 7 மாதத்தில் பிறந்தவனே, நம்மளை நம்பி இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவளையா பாடி படுக்கன்னு கூப்பிட்ற? மூஞ்சிலையும் நெஞ்சிலையும் முடிமுளைக்காத பயலுக்கு அடுத்தவன் முண்டாட்டி கேட்குதா? கொன்னவாயன் கையில் இருந்த சாட்டை கம்பையே பிடுங்கி அவனை சாத்துன்னு சாத்தி பஞ்சு பரத்துறான் கட்டையன். நாய் ஒன்று எலும்பு துண்டை பெரட்டி கடிக்கிற மாதிரி விரட்டி அடிக்கிறான். மின்னல் வெட்டி இடி இறங்குற மாதிரி இருக்கு பாவம் பச்சை பைய உடம்புல. யாத்தே எப்பே என்னையக்கோ கொல்றாங்க. சதையில்லாத உடம்பு, எலும்புல அடி இறங்க கை 2ஐயும் தூக்கி கும்பிட்டு கத்துறான் கொன்னவாயன். சாட்டையிலையும் வீசி விளாசிட்டு சாட்டை கம்பாலையும் முழங்காலையும் தோள்பட்டையிலையும் நொக்குன்னு நொக்கிட்டு சாட்டைக்கம்பு நுனியில் இருக்கிற தார் முள்ளாலையும் அவன் கூழில் ஒரு குத்தி ரத்தம் ஒழுக விட்டுட்டு ஓடிப்போ நாயேன்னு ஒரு எத்து தள்ளி அவன் சாட்டைக்கம்பை அவங்கிட்டயே கொடுத்துட்டு அவன் கொண்டு வந்த ஓரணாவை தான் கணக்கில் கழிச்சுக்கன்னு கடைக்காரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஊர்காத்த உத்தமனாக போகிறான் கட்டையன். வாழைக்காய் வாங்க போனவன் மசையும் காணமேன்னு தெருவெல்லாம் தேடி தெரிஞ்சு கடைசியில் நடந்த கதையை கேட்டு நாசமாக போகன்னு கட்டையனுக்கு ஒரு சாபம் விட்டுட்டு ஊருக்கு தெக்க ஒத்த புளிய மர கல்ல காயத்தோட முனகி படுத்திருந்த கொன்னவாயனை வாடா தங்கம்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காயத்துக்கெல்லாம் மஞ்சப்பத்து போட்டு விட்டுட்டு கவுண்டர் வீட்டில் காப்படி அரிசி முறக்கடன் வாங்கி கஞ்சி காய்ச்சி காணத்தண்ணியில் ரசம் வச்சு கொடுத்து பர்றா மகனே படுன்னு படுக்க வச்சுட்டா பெரிய முக்கி. குத்தி படுத்தான் வேட்டி பட்டு காயம் காந்தும்னு அதரையும் உதறிட்டு உறக்கம் வராமல் கிடந்த கொன்னவாயனுக்கு ரத்த கசிவு நின்று போச்சு. கண் கசிவு நிற்கலை பாவம். கரட்டடியில் பெரிய மூக்கி புருஷன் துரைச்சாமிக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக காடு 3 குறுக்கம் இருக்கு. வருஷம் 2 ஆச்சு, மருந்து கூட மழை பெய்யலை. விவசாயம் காணாத பூமியில் வீட்டெடுப்புக்கு விறகு வெட்டிட்டு இருக்கா பெரிய மூக்கியும் கருவாச்சியும். கருவேல முள், காஞ்ச கள்ளி, கத்தாழை மட்டை எல்லாத்தையும் பெரிய மூக்கியும் கருவாச்சியும் வெட்டி போட கொன்னவாயன் கவட்டையை வச்சு கட்டி அடைய ஈசானி மூலையில் ஏறி வருது மேகம். கொச்சை கயத்தை வச்சு முள்ளை கட்டி முடிச்சு போகிறதுக்குள்ள அண்ணாந்து பார்த்தா ஆகாயத்தை காணோம். மாதம் ஆடி மாதம் எந்த நேரையும் அந்து விழுந்துருமோன்னு மின்னி சொல்லுது மேகம். உன்னைய ஒரு அணைச்சிக்கிறேன் ஆத்தான்னு பூமாதேவியை பார்த்து வளைஞ்சு இறங்கி வருது ஆகாயம். வருதுடா வரப்போகுதுடா வந்துருச்சுடா. சடன்னு இறங்கின மலையில் காடு தெரியல, கரடு தெரியல, மலை தெரியல, வழி தெரியல, வேலியோரம் இருந்து வேளாமரமும் தெரியல. சும்மா சவட்டுன்னு சவட்டுது மலை.
ஒரு துளியும் எத்தம் பெருசுங்கிறீங்க. 2 ரூபா 6 ரூபாய சில்லறை மாற்றி ஆளுக மேலே எரியிற மாதிரி எரியுதையா மலை. முள்ளுக்கட்டை அங்கேயே போட்டுட்டு வேளாமரத்தில் ஓடி போய் ஒதுங்கிறதுக்குள்ளே 3 பேரும் நனைஞ்சு போனாங்க. காடு நனையுது, கல் நனையுது, பூமிக்குள்ளே வேர் நனையுது, புத்துக்குள்ளே பாம்பு நனையுது, காட்டு புதருக்குள்ளே காடை முட்டை நனையுது, பறவை ஒன்று எப்போவோ இட்டு போன எச்சத்தில் பாறை இடுக்கில் போய் விழுந்த விதை நனையுது. நனையாமல் வாரது மேய போய் வீடு வார பசுமாட்டு காம்பு தான். தறிகெட்டு ஆடுதுக தன்னால் முளைச்ச காட்டு மரங்க எல்லாம் தலைவலியாக தண்ணி குடிச்சா சந்தோஷம்தான். பெருங்கொண்ட மலை ஓட காடெல்லாம் உடப்பு எடுத்துருச்சு. மாடு நடந்த தடத்துல தண்ணி ஊறுதுன்னா பாருங்களேன். சொக்கத்தேவம்பட்டியும் சுத்துப்பட்ட ஊர்களும் குளுந்து போச்சு குளுந்து. புதிய ஊரே ஏர்மாடு பூட்டி ஓடுது உழவுக்காடு தேடி. காணி விதைக்கணும், கையில் துட்டில்ல. ஆடிக்காத்துல அரசஞ்சருகு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா அலைகிறான் பெரிய மூக்கி. பஞ்சாயத்துக்கு வந்த ஆளுகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றியே கரைஞ்சி போச்சு கையில் இருந்த காசு. விதத்தானியை வாங்கணும், உழுகணும், 30 நாளைக்குள்ளே களை எடுக்கணும். எங்கே போவா துட்டுக்கு? சீதனம் போய் திரும்பி வந்த அண்டாவை அடகு வச்சா முத்துக்கருப்பு வீட்டில் 10 ரூபா கேட்டதுக்கு அந்த பாவி 7க்கு மேலே ஏறி வரல. அம்மநாயக்கர் வீட்டுக்கு ஓடி போய் விதத்தானியை வாங்கிட்டான். 3 குறுக்கம் காட்டுக்கு 3 படி சோளம் போதும். ஊடு விதை வேணுமே. எள்ளு 3/4 படி, மொச்சப்பயிறு, கல்லுப்பயிறு, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, காணை, துவரை இதெல்லாம் வகைக்கு 1/4 படி வாங்கி துண்டு துண்டா துணியில் முடிஞ்சு மொத்தமாக தோளில் சுமந்து வீடு வீடாக அலைகிறான் ஏர்மாடு தேடி. விதப்புக்கு மட்டும் ஒத்த ஏர் ஆகாது, 2 ஏர் வேணும். எவனை கேட்டாலும் எங்கள் காடு உழுதுட்டு உங்கள் காடு வரேங்கிறான். 4 நாளாச்சு, 5 நாளாச்சு, ஏர் கிடைக்கல. ஈரம் போய்கிட்டு இருக்கு இவ காட்டில். நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்கிறாங்களே தவிர உறுதி சொல்கிறான்ல ஒருத்தனும். எப்படியோ 2 நாளில் ஏர் கிடைச்சவங்க நம்பிக்கையில் இருக்காக பெரிய முக்கியம் கருவாச்சியும். அவங்க நம்பிக்கையில் நஞ்சு ஊத்துற மாதிரி காதோட காதா ஊருக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான் கட்டையன். என்னைய மீறி கருவாச்சி காட்டுக்கு எவன் உழுக போனாலும் உழுத மாடு திரும்பி வரும், உழுதவன் திரும்ப மாட்டான்.